நாமக்கல் நகர செயலாளர். நாமக்கல் நகர செயலாளர். நைன் 8710862990. மூன்று வருஷமா இந்த 10 வயசுல இருக்கிறேன். 3 வருஷத்துக்கு மேலாக இருந்து இந்த இயக்கத்தில் நான் மெம்பராக சேர்ந்து இருக்கிறேன். முதல்ல செருக்கில் வில்லேஜினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். இப்போ நாமக்கல் நகர செயலாளராக இருக்கேன். எல்லா மீட்டிங்லேயும் தவறாமல் கலந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆர்டிஐ நிறையா போட்டு பொது இதுவாக நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதுபோல் நீங்கள் எல்லாருமே ஆர்டிஐ மூலிமா நான் கர்நாடக ஆஃபீஸில் இதெல்லாம் நேர்மையாக நடக்கிறதுக்கு நம்ம ஆர்டிஐ மூலிமா இது பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் எல்லாருமே இதே மாதிரி போயிட்டுங்க. நன்றி. முதல்ல போர் மிஷின் ரிக் மிஷின் வச்சுருந்தேன். இப்போ 4 வருஷமாக நான் பெரிய விவசாயத்தோடு இருந்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்து வங்கித்துறையில் சேர்ந்து அதிகாரியாக பொறுப்பேற்று 40 ஆண்டு வங்கித்துறை ஓய்வு பெற்று இன்று பொதுநல ஒரு சுயநல சம்பவத்துக்காக வந்து எதிர்ப்பு அதனுடைய ஈடுபாட்டின் காரணமாக பொதுநல இயக்கத்துக்கு வந்து இப்போ நம்ம 10 ரூபாய் மாநில இது நாமக்கல் மாவட்ட செயலராக பொறுப்பேற்று என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தம்பி சீனிவாசன் சொன்னது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டும்னா அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் வரணும். இந்த பில் அடித்தால் அது 10 விட்டு பின்னோட வரணும். அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் நேரம் தென் டெஃபினெட்லி யூ சக்சீட் இன் எனி அட்டம் வாட் எவர் மே பி த கோல் the concentration should be this way. Repeat it as a detail at end point you will get success. Repeat it attempt the main point. Come in. You cannot put one in no second. 18 times. Adamana you should try and try. Finally you will succeed at one point. Adamana you cannot put one in no கிடைக்கலாம். அது மாதிரி நான் ஒரு என்கொயரி பண்ணியாச்சு. அதை எடுக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகணும், 2 லட்ச ரூபா ஆகணும். பட் ரிப்பீட்டடாக அதுக்கிட்ட மனு கொடுத்து அவர் போய் நைட் 10 மணிக்கு ஐயா பாட்டி அப்படி கேட்பேன். அவர் ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி ரிப்பீட்டாக பண்ணி 10 நிமிஷம் சொல்லலாம் வந்து இது பண்ணாங்க. எப்படி அந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன் வெறும் பெண்ணா வயசு இதை எடுத்து பெண் எடுத்து கொடுத்துடலாம். டெக்னாலஜி நிறைய அது போய் 50 ரூபா செலவு பண்ணாது. சரியே வாய்ஸ் சர்வீஸ் கூட நான் பேசுறது டைப் ஆகிடும். அது போய் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது மனு கொடுக்கலாம். திரும்ப அது மனு கொடுத்த பிற்பாடு அந்த மனு என்ன ஆச்சு சேவை எப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு மனு கொடுக்க வேண்டியது ஒரு 10 அந்த மனு என்ன ஆச்சு அந்த மனுடைய நிலை தகவலாக தரும் அப்படின்னு போட்டால் கட்டாயம் பதில் தந்தே ஆகணும். நான் ஒரு வீடியோ மனு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் 4 வருஷம் ஆச்சு. என்ன திடீர்னு பார்த்தா இதுக்கு கூட ஒரு ஆட்டோ எழுந்து கேட்டால் இப்போ கலெக்டர் வந்து வச்சது. அது மாதிரி நம்ம கான்சன்ட்ரேட்டட் அட்டம் சொல்லிதான் இவர் செல்வி. அதான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கீர்த்தன் சார்பாக சொல்லிக் கொள்ள வேண்டிய விளங்குங்க. வணக்கம். நான் வருவாய்த்துறையில் 1980 கிராம முனிசிபாக பணியில் சேர்ந்து 2014 வருவாய் ஆய்வாளராக ஓய்வு பெற்றேன். நான் தகவல் அறிமுறை சட்ட பயிற்சி அரசாங்கத்தை வழங்கிய பயிற்சி பெற்றுள்ளேன். 9 ஆண்டுகள் பொது தகவல் அலுவலராகவும் இருந்துள்ளேன். நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படி என்று ஆங்கிலத்தில் பொருளாதாரத்தில் ஒரு கோட்பாடு உள்ளது.
ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் தேவைதான் தாய் என்பார்கள். அதுபோல் எனக்கும் சில தேவைகள் இருந்ததால் இந்த சட்டத்தை ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்தேன். எனவே இந்த சட்டத்தில் எனக்கு ஓரளவுக்கு நான் பயிற்சி பெற்றுள்ளேன். நான் பொது தகவல் அலுவலராக இருந்ததால் ஓரளவுக்கு எனக்கும் தெரியும். எனவே உங்களுக்கு வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னால் ஏற்றளவு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் பழனிசாமி, நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர். என் தொடர்பு எண் 989448 மீண்டும் 485338. இதுதான் என்னுடைய தொடர்பு எண் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர். 989484 மறுபடியும் 485338. பத்து நம்பர். ஓ, இங்கிலீஷ்ங்களா? 9894848538. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. தேவைப்படும் நண்பர்கள் என்னை அனுபவம் என்னால் ஏன் உதவி செய்யுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா முகமது, பரமத்தியிலிருந்து வந்திருக்கேன். தகவல் உரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சுயநலத்துக்காக நான் பயன்படுத்துது. ஏன்னா என் குடும்பம் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்து ஏற்படுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த போராடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜு, ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ, அப்புறம் அந்த பில்டிங் கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டர், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ இவங்களை மீறி எனக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி கூட எனக்கு கிடைக்கல. எங்கள் அப்பா வந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் தான். ஆனால் காவல் ஆய்வாளராக இருந்தும் அவருக்கு வந்து நேர்மை. அதனால் என்னென்னா இந்த தகவல் உரிமை சட்டத்தை வந்து நான் பயன்படுத்தி இன்றைக்கி சுயநலம் ஆரம்பித்து பொதுநலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் இதனால் எங்கள் ஊரில் நிறைய சாதனையும் பண்ணியிருக்கோம். அதாவது ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணாமல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த சட்டத்தை பயிற்சி பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. நன்றி. என் பேர் கே. ராஜா முகமது, நாமக்கல் மாவட்ட அமைப்பாளர். 10 ரூபாய் இயக்கம். செல் நம்பர் 99 408 16 527. நன்றி. இங்கு வந்துள்ளக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். என்னுடைய பெயர் கே. பத்மராஜ், சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர். இன்றைக்கி இந்த டிரைவர் அசோசியேஷன் வைத்து ஒரு சிறப்பான முறையில் நம்ம செயல்படுத்தி கொண்டு வந்துருக்கோம். என்னை ஒரு போராளியாக மாற்றியது 10 ரூபாய் இயக்கம். அதுவும் குறிப்பாக சொன்னால் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய ஐயா நல்வணி விஸ்வராஜ் ஐயா, ஒரு 8ஆம் வகுப்பில் கூட தேர்ச்சி பெறாத ஒரு நபரை இன்று டெல்லி வரை சென்று ஒரு போராடக்கூடிய ஒரு போராளியாக உருவாக்கியது இந்த 10 ரூபாய் இயக்கம். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 88 70 34 99 94. நன்றி. வணக்கம். என் பேர் கிருஷ்ணாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் நாமக்கல்லில் வேலை பார்த்துட்ருக்கேங்க. மின் அளவி மற்றும் மின் பகிர்மான மின்மாற்றி மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தவிர்த்துதாங்க. நான் ஆர்டிஐயில் பார்த்தீங்கன்னா உறுப்பினராக தான் இருக்கிறேங்க. ஒரு 3 வருஷமாக இந்த ஆர்டிஐ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். மின்சார வாரியம் சார்ந்த ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. 95
780908090634 9578090634. என் பெயர் கந்தசாமி, ஆர்புல்பட்டி, ராசிபுரம். விவசாயம் வாடகை ஆக்கிரமிப்பு ஆர்டிஐ மூலிமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனது மொபைல் நம்பர் 9443027848. 9430278848. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி. நான் ஒரு விவசாயியின் மகன். நான் இப்பொழுது கோலா தங்கவையில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்று 3 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்திருக்கின்றேன். அதன் பிறகு இந்த அமைப்பில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுதே எனக்கு உருவாகி இருக்கிறது. ஐயா நல்வினை விஸ்வராஜ் அவர்களின் வாட்ஸ்அப், இந்த மெசேஜ், இந்த ஃபேஸ்புக் எல்லாரும் தொடர்ந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறது. சட்ட விளக்கங்களை பற்றி, இந்த தகவல் உரிமை சட்டத்தினுடைய பயன்களை பற்றி அடிக்கடி நிறையா கிளிப்பிங்ஸ் நான் வச்சிருக்கிறேன். ஸோ அவருடைய போஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு ரிட்டையர் ஆகி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தேனி ஆறுமுகம் என்பவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த போஸ்டை பார்த்து நான் இதற்காகவே கோலா தகவலிலிருந்து வந்திருந்தேன். அவரை சந்திக்க வேண்டும், அவரை சந்திக்க சென்னை செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேன். ஆனால் ஐயா அவர்களே நமது நாமக்கல் நகருக்கு வருகை புரியிருப்பதால் அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று நான் வருகை வந்திருக்கின்றேன். அதை தவிர செல்லப்பன் ஐயா அவர்கள் மிக தெளிவாக, அருமையாக, எனக்கு புரிந்த வகையில், பயன்பெறும் வகையில் அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவருடைய அனுபவத்தை பகிர்ந்தார்கள். அவருக்கு என்ன தலைப்பான உடைய மணிவார்ந்த நன்றி. ஸோ நான் இதற்கு முன்பு சோசியல் சர்வீஸ் ஈடுபட வேண்டியதாக நமக்கு சட்டக்கல்லூரி நான் ஒரு பொறியியல் பட்டதாரி. இதை முடித்து சட்டம் பயின்று இந்த தகவல் சேவை ஆட்டத்தில் கலந்து கொண்டு முழுமையாக ஈடுபட வேண்டிய இடத்தில் அவருடைய பிரின்சிபாலை சந்தித்தேன். அதற்கு பணி நிறைவு செய்த பிறகு மீண்டும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார்கள். அதை பற்றி எனக்கு தெளிவாக தெரியவில்லை. ஐயா விஸ்வராஜ் அவர்களை பற்றி தான் என்னுடைய தகவலை தெரிந்து கொள்ளப் போகின்றேன். என்னுடைய ஆசை, என்னுடைய பணி நிறைவு முடிந்த பின்பு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் கலந்து கொண்டு என்னால் முடிந்தவரை இந்த துறையில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஆசை, அதற்கு உங்களுடைய ஆசை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இப்போது என்னுடைய மொபைல் எண்ணை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது தேவைப்படும் போது என்னை தொடர்பு கொள்ளலாம். 876-27-27-967. ஒன்று தோசை சொன்னேன். 876-27-27-967. ஸோ கே மோகன், என்னுடைய பேர் கே மோகன், ஒரு பி பொறியியல் பட்டதாரி. நான் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் கோலா தகவலில் தற்போது பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சேதுபதி மாரியப்பன். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். நேஷனல் லா ஃபவுண்டேஷன் அமைப்பு நடத்திருக்கோம். என்னுடைய கைபேசி எண் 8012121106. சேலம் மாவட்டம். அண்ணனோட தமிழ்நாடு முழுக்கவுமே பயணம் பண்ணுவோம். சார் 8012 ராசிபுரம். 8012121106.
கேட்குங்களா? ஓகே. ஒவ்வொரு நிமிஷம் கீழே இருந்து அப்படி திரும்பி அப்படி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தரேஸ்வன். நாமக்கல் மாவட்டம், சேந்தமங்கலம் மாவட்டம், பாலக்குடி கிராமம். பணியேன் சிறப்பாக செய்து கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. 2-3 ஆணையத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். தகவல் எங்கள் ஊரை பொறுத்தவரையும் என்னுடைய சொந்த பிரச்சனை, என்னுடைய அடிப்படை தேவை கோரிக்கையாக வச்சது. அது ஆர்டி பெட்டிஷனுக்கும் பெட்டிஷனுக்குமே வித்தியாசம் தெரியாமல் என்னையே கேள்வி கேட்டாங்க. நீ எதுக்கு பெட்டிஷன் போடுற, எதுக்கு பெட்டிஷன் போடுற, ஆர்டி தான் கேட்டேன், ஆர்டி எதுக்கு கேட்குற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒரு கோயிலுக்கு வேட்டையும் ஒரு சமூக வேட்டையும் கேள்வி கேட்குறாங்க. இன்னும் கூட கேள்வி கேட்குறாங்க. ஆர்டி பெட்டிஷன் வித்தியாசம் தெரியாமல் அவர் படித்தவங்க கேட்குறாங்க, படிக்காதவங்க கேட்குறாங்க. அவங்களோட செல்வங்களும் கேட்குறாங்க, ஏன் பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால அதே எனக்கு ஏன் கேள்வி கேட்குறாங்க. நம்ம சரியாக தான் எடுக்கிறோம், அப்போ எழுதுவோம். தொடர்ச்சி எழுதிட்டேன் அதுக்கு ஒரு விடை காரணம் விடை காணுறேன் கண்டிப்பா. சரி 89 40 42 23 என்னுடைய மொபைல் நம்பர் வெளியே நோட்டில் இருக்கு, போக்கில் எல்லாமே காப்பி பண்ணிக்கங்க. தடையில்லை, எல்லாருடைய நம்பரையும் வெளியே நோட்டில் இருக்கு, காப்பி பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் ஏதாவது உங்களுடைய பெயர், முழு முகவரி, உங்களுடைய பற்றிய விவரங்கள், அடையாளம், செல் நம்பர் எல்லாத்தையும் நோட்டில் வந்து டெக்ஸ்ட் செய்யுங்க. இதை எல்லாருமே காப்பி பண்ணிக்கலாம். அறிமுகத்தின் உங்களுடைய பற்றி ஒரு நிமிஷம் அறிமுகப்படுத்தீங்க. செல் நம்பர் தேவையில்லை, உங்களை பற்றி ஒரு நிமிஷம் அறிமுகம். எதுக்கு அறிமுகம் அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு அறிமுகம் இல்லை. அதுக்காக நன்றி. அறிமுகப்படுத்தினா அவங்களுடைய இடத்துலேருந்து அறிமுகப்படுத்தீங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் சபாபதி. சேலம் மாவட்டத்தில் நேஷனல் ஃபவுண்டேஷனில் தலைமையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட வணக்கம் சார், ஏற்கனவே பேசுகிறேன். என்னுடைய பேர் கே மோகன், நாமக்கல் மலையப்பட்டி. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் அறிவிப்பு சார். எங்கள் பேர் மகேஸ்வரன், பரமத்தியில் நாமக்கல் மாவட்டம். நான் வந்து சமுதாயத்தில் வந்து நாமக்கல் மாவட்ட செயலாளராக இருக்கேன். என் ஃபோன் நம்பர் 9865330308. சும்மா பேர் சொல்லு தம்பி. என் பேர் எஸ் சிவகுமார். நான் வந்து சேந்தமங்கலம் மாவட்டம். இதில் உண்மை கணக்கு வந்து இது வந்து அந்த ஊருக்கு வந்து இதை இப்போ உறுப்பினராக இருக்கேன். முதலுக்கு அனைவருக்கும் கலை வணக்கம். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் அரசுமலை ஒன்றியத்தில் இறுதி கிராமத்தில் இருக்கேன் சார். என் பேர் ஸ்ரீ குலசேகரன், விவசாயம் சார். முதல் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சி பாலசுப்ரமணி. நாமக்கல் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். 10 ரூபாய் இயக்கத்தில் பாரதிய கிசானில் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். 10 ரூபாய் இயக்கத்தின் மூலயமா கடந்த லாஸ்ட்டாக ஒரு மாற்றுத்திறனாளிகள் வள்ளிபுரத்தில் என்ன நமது சங்க உறுப்பினர்களுக்கு போது அறிவுரை ஊற்றினேன். உடனே ஒரு பெட்டிஷன், உடனே மொபைலுக்கு வந்து வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் போட்டதான். அடுத்த நாளே நைட்டே வீடியோ, ஆர்ஐ, தாசில்தார், மாற்றுத்திறனாளிகளுடைய ஆஃபீஸர் எல்லாருமே வந்து அங்கே வந்து நைட்டே எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. காலையில் கரெக்டாக வந்து வண்டி கொடுத்துட்டாங்க. அதனுடைய 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக நமக்கு அந்த ஏற்பாடு உடனே நடந்தது. மகிழ்ச்சி. ஐயாவுக்கு மொபைல் நம்பர் 9943 மொபைல் நம்பர் எல்லாமே காப்பி பண்ணி 542214. ஐயாவுக்கு சொன்ன மாதிரி நோட்டில் எல்லா மொபைலுக்கும் இருக்கு, அங்கே பதிவு பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் என் கொசனப்பட்டியில் அன்னை சத்யாநாடு உள்ளேன். நான் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்று இன்று 10 ரூபாய் இயக்கத்தில் மாநில பொதுச்செயலாளர் ஐயா நல்வினை அவர்களின் தலைமையில் செயல்பட நாமக்கல் நகர அமைப்பாளர் என்ற பொறுப்பை எனக்கு வழங்கியுள்ளார். அதே போல் நாமக்கல் மாநில துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சிஐ அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த 10 ரூபாய் இயக்கத்தில் இணைந்து தமிழகம் முழுவதும் நாம்
ஃபஸ்ட்டு இந்த 10 ரூபாய் இயக்கத்தில் வந்து நான் ஒரு உறுப்பினராக சேர்றேன் அப்படின்னு வந்து அந்த சீனிவாசன் ஐயா கிட்ட கேட்டேன். நீ உறுப்பினராக வேண்டாம், ஒன்றிய செயலாளராக செயல்படுன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் எஸ் ஜெயபிரகாஷ், இளவமலையம், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சுரேஷ். என்னுடைய மிக அறிமுகமாக இருந்தது நல்லுணி சார் அவர்களுக்கும் மிக நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்திரு வட்டம் ஏழாவது பத்திரிகை. நான் பயணி தொழிலில் ஒரு தனியார் கணவன் வேலை செஞ்சுருக்கேன். நான் கபிலப்பாளையம் ஒன்றிய அமைப்பாளர் உறுப்பினராக இருக்கேன். 10 ரூபாய் எல்லாரும் ஒன்று கூடி அனைத்து சமுதாய தொழில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அத்தனை நல்லவர்களுக்கும் முதலில் நான் வணக்கம் தெரிவிக்கிறேன். நான் நாமக்கல் மாவட்டம் பரமத்தில் இங்கே வந்திருக்கிறேன். என் பேர் தினேஷ். என் மாமா வந்து 4 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி 10 ரூபாய்க்குலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. சட்ட உரிமை ஆலோசனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வர சொல்லியிருந்தாரு. நான் சொன்ன வந்துட்டு இந்த குழுவில் வந்து சேர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நான் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜயகுமார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுக்கு வண்ணநாயகப்பட்டி கிராம பஞ்சாயத்து. ஸோ நான் வந்து இந்த ஆர்டிஐ பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு 3 நாள் பயிற்சி ஹக்கீமையா மதுரையில் வச்சுருந்தாங்க. அங்கே நாமக்கல் மாவட்டத்துக்கு சார்பாக நான் போயிருந்தேன். ஆர்டிஐ பயிற்றுனர் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஹக்கீமையா வந்து நல்வினை சார் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோட இந்த முதல் 10 ரூபாய் இயக்கத்தில் நான் பங்கேற்கிறேன். ஸோ நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசு திட்டங்கள் அனைத்தும் எல்லாத்துக்கும் சென்றடைகிற மாதிரி இந்த ஒரு சட்ட வகுப்புக்கு உதவுங்கிற நோக்கத்தில் நான் இன்று பங்கேற்கிறேன். நன்றி. அங்கிருந்து அறிமுகப்படுத்தீங்க. அந்த இடத்துல அறிமுகம். 10 ரூபாய் இயக்கம் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த சட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு நான் என்னுடைய பேச்சு பூர்த்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருக்கிறேன். இந்த பயிற்சியோடு கலந்து கொண்டு சில தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் ஆர்வமாக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 9041 10 ரூபாய் கருதி அந்த சட்ட விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களையும் மாநில பொறுப்பாளர்களையும் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் நாமக்கல் மாவட்ட துணைச் செயலாளர்கள் என்ற என் பேர் பழனிவேல் அனைவருக்கும் கூட்டத்திற்கு வருகை தந்துள்ளவர்கள் நன்றி. பொறுப்பு ஒரு பெருசல்ல. அதாவது பதவி என்பது வரும் போவோம். நம்ம கோரிக்கைக்கு எல்லாரும் ஒற்றுமை இணைந்து செயல்படணும். பல போராட்டங்கள் நடத்தினால வெற்றி பெற முடியும். ஏன்னா நான் விடுதலை காலத்தில் இருக்கும்போது நம்ம பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் விஸ்வராஜ் அவர்கள் ஆலோசனைப்படி 2004 எங்களுடைய தொழிலதிபர் கல்லூரிக்கு வந்து ஜாதி சான்றிதழ் கிடைக்கல அப்படிங்கிறதால சுதந்திர தினத்தன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்து சிறை சென்று வந்தோம். அண்ணனுடைய ஆலோசனைப்படி ஒன்றிணைந்து நம்ம செயல்பட்ட வெற்றி கிடைக்கும். அதனால பதவிக்காக ஒரு பொறுப்பு பதவியெல்லாம் தேவையில்லை. ஒரு கோரிக்கை எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடணும். அப்ப நிச்சயமா வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் குமரவழி தாலுக்கு ஆலாமலை பேருந்து செயலாளர் சமூகம். நான் ஒரு 6 மாதமாக இருக்கேன். மேலும் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறதுக்கு பாடுபடுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இரா தமிழரசன், ex-CRPF கொல்லிமலை. நேட்டிவ் பிளேஸ் கொல்லிமலை. ஆக்சுவலாக கொல்லிமலையில் சார் ஒரு மீட்டிங் போட்டிருந்தார் ஃபர்ஸ்ட் டைம். நான் போய் கலந்துருந்தேன். சார் என்ன மீட்டிங்னு சும்மா டீ காஃபி போகலாம் வாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம்
அரபேஸ்வரர் கோயில்கிட்ட நான் ஒரு குடிச்சை கண்டு ஒரு கடை வச்சிருக்கேன். அங்கே வந்தாலே கொஞ்ச நேரம் பேசணும், சில கடையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. பட் நான் சார்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னேன். நான் சிஆர்பியில் ஒர்க் பண்ணுறேன், எல்லாருமே சொல்கிறாங்க இது துணை ராணுவம்னு. செத்து போன மட்டும் ராணுவம்னு சொல்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஏதாவது சலுகை கொடுக்குன்னு கேட்டால் ராணுவத்துக்கு தான் அந்த சலுகை, உங்களுக்கு எந்த சலுகை இல்லை அப்படிங்கிறாங்க. எங்களோட முன்னோர்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க. சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, அசாம் ரைஃபிள், இந்த மாதிரி துணை ராணுவத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சங்கம் நிறையா வச்சுருக்காங்க. சரக்குக்கும் கேண்டீனுக்கு மட்டும் தான் சங்கம் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்களோட பேட்ச் வெளியில் வந்ததுனால ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 5% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. அந்த இடஒதுக்கீடு அவங்க ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அக்னிபாத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த அக்னிபாத்தில் வரவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. 5 வருஷம் வேலை பார்க்கணுங்கிறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிது. ஆனால் 20 வருஷம் விஆர்எஸ் கொடுத்து வந்தவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிது. அப்போ நாங்கள் கலைஞர் அறிவாலயத்தில் ஒரு மீட்டிங் போட்டோம். ஸ்டாலின் கூட்டம், சிஎம் கூட்டம், நிறைய பேர் கூப்பிட்டுருந்தோம். ஆனால் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. தோல் திருமணம் வந்திருந்தாரு, வேலுக்குள் வந்திருந்தாரு, நக்கீரன் கோபால், திருநாவுக்கரசர், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும்போது மற்ற பழைய சங்கங்களை எங்களை இழுத்து போடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு துருவத்தில் பயணிக்கிறதுனால எங்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி அதோட வேகமாக இந்த 10 ரூபாய் இயக்கம் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே நிறையா விஷயங்கள் பண்ணுறதை நான் பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன். எனக்கு எல்லா நிகழ்ச்சியும் பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சீனியர் சார் கூப்பிட்டாரு. அந்த ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருக்கேன். என்ன நடக்குது அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் பி. முருகன், சேலம் கபிலர்மலை ஒன்றியம். இந்த 10 ரூபாய் இயக்கத்துக்கு எங்களுக்கு மாமா அவர்கள் கூப்பிட்டுருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு முதல் தடவை. இதில் இருக்கிற நாங்கள் சேர்ந்து செயல்பட எங்களுக்கு ஒரு ஆர்வம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தினக்காட்டு நாளிதழோட நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் அப்படின்னு 10 ரூபாய் இயக்கத்தை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து செந்தில் ராஜா. நான் வந்து வேலை வந்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தினக்காட்டு தான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். கூடுதலாக வந்து மக்களோட நலம் அப்படிங்கிற மக்களுக்கான ஒரு தளத்தை வந்து உருவாக்கி அதன் மூலியமா இம்ப்ரூவ் பண்ணியாக மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டு வரோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மக்கள் பிரச்சனைக்குள்ள போறோம் அப்படின்னா அவங்களுக்கான தீர்வு வந்து பூர்த்தி முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வருது. அந்த சூழ்நிலை வரும்போது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எப்படி அணுகணும், அது எப்படி சம்பந்தமான பிரச்சனை, அதை யார்கிட்ட போய் அதை அணுகணுங்கிற முதல்ல நமக்கு தெரியாம இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு இயக்கங்களோட பயணிக்கும் பொழுது அந்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களையும் தீர்வுகளையும் நம்மளால சொல்ல முடியும். அதாவது இது மாதிரி ஒரு இயக்கங்களோட நம்ம சேர்ந்து பயணிக்கும் பொழுது அந்த மக்களுக்கு உண்டான உரிமைகளையும் தீர்வுகளையும் நம்மளால கொடுக்க முடியுன்றதான் நான் இன்னைக்கு முதல் என்னுடைய மீட்டிங் நான் நண்பரோட சொல்லியிருந்தாங்க. வாங்க நண்பரே, நம்ம நல்ல சார் வந்திருக்காரு. வந்து நம்முடைய ஞானி ரமேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு வரலாம். முன்னாடி அவங்க கரெக்டாக பல போராட்டங்கள் அவரோட எடுத்துருக்கோம். இப்போ வந்து என்னுடைய முதல் அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் குருசாமி, மலசுந்தரம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் நம்ம ஊரில் பொது சேவை செய்யும் போது எங்கள் வீதியில் சர்வே பண்ணி ஓடுவோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எல்லா இடத்துலையும் சர்வே பண்ணாத பண்ணி கோடு போட்ட இடத்துல எடுக்காத என்னோட பட்டாயிரத்தை தண்ணி மட்டும் எடுத்துக்கிறது தலைவர். பொது சேவை கோரிக்கை நிறைவேறிச்சுல்ல? வீட்டுக்கு சேலா இல்லையா? ஆமாங்க சார், என்னோட வீட்டை மட்டும் அடிச்சிருக்காங்க, பட்டாயத்தை மட்டும் அடிச்சிருக்காங்க. மித்த எந்த இடத்துல எடுக்காங்க சார். இப்போ ஊருக்குள்ள பச்சிக்காம்பட்டி ஊருக்குள்ள நிறையா பொது சேவை நடந்துருக்கு சார். அன்பார்ந்த தோழர்களே, என்னுடைய பெயர் துரையரசன், சங்கையிலிருந்து வருகிறதுதான். நான் சாருடைய நம்மளுடைய பொதுச் செயலாளருடைய நல்ல விஷயங்களை அவருடைய ஒவ்வொரு
நடக்கிற அந்த கேம்பெல்லாம் நம்ம யூடியூப்ல மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டத்துக்கு எங்களுடைய சங்கீத ஒன்றிய செயலாளர் ரமேஷ் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு போகலான்னு சொல்லி அழைச்சி விடலாம் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு பல ஊர்களிலிருந்து இங்கே வருகிறது அனைத்து தோழர்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொரு செயலையும் ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இயக்கத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி பொதுநலம் இல்லாமல் ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநலத்தை நம்ம செயல்படுத்துவோம் என்ற உறுதியேற்றுக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ். சங்கீத ஒன்றிய செயலராக போட்டு ஜாயின் 1வது தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தோஷ்குமார். சீராப்பள்ளி கோயில்கள செயலாளராக பணியாற்றி வந்து வருகிறேன். 10 ரூபாய்க்கு மூலியமாக பொதுமக்களுக்கு நல்லது செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நன்றி வணக்கம். அப்படியே ஒரு பேர் மட்டும் சொல்லுங்க. ஒரு பேர் சொல்லுங்க. உட்காந்தே விட சொல்லுங்க. உட்காந்தே விட ஒரு பேர் சொல்லுங்க. நன்றி வணக்கம். மஞ்ச சட்டை உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பேர் ஊரா சொல்லுங்க. என் வீரப்பன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ரமேஷ். திருமலப்பட்டி ஒன்றியம் டிரைவராக பணிபுரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆர்டி சட்டம் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. ஒரு நல்ல சட்டமாக எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். வந்ததற்கு அனைவருக்கும் மனமான நன்றி தெரிவிக்கிறேன். என் பெயர் பி. கிருஷ்ணன். சேலம் மாவட்டம் ராணிப்பட்டி கொங்குப்பட்டி தெற்கு ஸ்ரீ ஆதிஜாதிபுரத்திலிருந்து வந்துள்ளேன். பேர் சவுண்ட் அவர் பரமதியோடு வந்துருக்கிறேன். பெங்களூரில் எலக்ட்ரிக் ஃபேக்ட்ரி அது வந்து எவ்வளோ இருக்காரு. என் பேர் அழகர். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து மோகன்ஜி. நான் சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறேன். இந்த 10 ரூபாய் இயக்கத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் மற்றும் அரசு அலுவலகத்தில் என்னென்ன முறைகேடு நடக்குது என்பது நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் அரசு அலுவலகத்துக்கும் அரசு அதிகாரிகளுடைய கவனத்தில் என்னென்ன தவறு நடக்கிறத சுட்டி காட்டி மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு உறுதி துணியாக 10 ரூபாய்க்கத்தின் அண்ணன் நல்வினை விசேஷராஜ் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் சீனி அண்ணா அவர்களுடைய தூண்டுதல் பெயரிலையும் நாங்கள் எல்லாரும் செயல்பட்டு வருகிறோம். மீண்டும் இது தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் பல்வேறு முறைகேடுகளை கண்டறிந்து அரசு அதிகாரிகளுடைய கவனத்துக்கும் பொதுமக்களுடைய கவனத்துக்கும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறுகிறோம். நன்றி. என் பேர் வந்து மகாராஜாங்க. நான் வெப்படையிலேருந்து வரேன். சீனிவாசன் வந்து அழைப்பு கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய் இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு சொல்லியிருக்காரு. நன்றி. என் பேர் விஜய் பாஸ்கருங்க. நான் புதுப்பட்டி ராசிபுரம் தாலுக்காவிலிருந்து வரேன். நான் இந்த 10 ரூபாய் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறையா படிச்சிருக்கிறேன். யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சிருக்கிறேங்க. நேரில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வர கேள்விப்பட்டு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தங்கராசு. நான் சேலம் மாவட்ட செயலாளராக இருக்கேன். நான் 10 ரூபாய் இயக்கத்தில் நான் எடப்பாடி வெள்ளவெளி ஊராட்சியிலிருந்து வந்திருக்கேன். ஏற்கனவே நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நம்ம மோகன்ஜி அவர்கள் சொன்னார். இந்த மாதிரி நம்ம பொதுமக்களுக்கு எந்தெந்த அதிகாரிகள்லாம் இடையூறாக இருக்காங்க
என் பேர் கார்த்திகேயன். நான் பூஜ்ஜியத்தினுடைய நாமக்கல் மாவட்டங்க. 10 ரூபாய் இடத்துல பூஜ்ஜிருக்கேன். அனைவருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வாமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சேலம் மாவட்ட 10 ரூபாய் செயலாளராக இருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் ஊராட்சியில் வாமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு முறைகேடு குறித்து நாங்கள் விழிப்புணர்வு இருக்கிறோம். நிறையா மனு போட்டிருக்கிறோம். மனு மேலே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள 2ஆம் தடவை மற்றும் வீடு வழங்குகளுக்கு எல்லாமே ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மாவட்ட தலைவர். அதனால நாங்கள் வந்து ஒரு குறிப்பாக நோட்டி சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு நிறைய பேர் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி. 2 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்க 2 கோடி 2 கோடி சொல்லுங்க. 4 கோடி ரூபாய்க்கு கூட 2ஆம் நம்பர் அக்கௌண்ட்டில் மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். வீடு மேலே வந்து 6 கோடி ரூபாய்க்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கேன். இறந்தவங்க பேரில் வீடு கட்டிக்கிறாங்க. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 3 பேர் 2018 வீடு கட்டிக்கிறாங்க. 15 2005 இறந்தவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருக்கிறோம். நன்றி. சார், என் பேர் ரமேஷன். தொழில்நுட்ப அணி செயலாளராக ஓனூரில் இருக்கேன். எனக்கு வந்து தகவல் அறிவு விஷயத்தை பற்றி எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அருண்குமார் சார் தான். மிக எளிமையாக எப்படி வந்து நம்ம மனு எழுதணும். ஸோ இந்த 10 ரூபாய் இயக்கத்துக்கு மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்த ஒரே ஒரு காரணம் வந்து என்னோட அருண்குமார் சார் தான். நிறைய வகையில் எனக்கு ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு இது மூலியமாக நன்றி நான் சொல்லிக்கிறேன். சேலம் மாவட்டம், சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட சிறப்பு விவசாயி. காவல்துறையை யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ அது செய்வோம். மேலும் நம்ம ஐயாவோட வழிகாட்டுதல்ல 2010 லஞ்சம் வாங்கின காவல்துறை மீண்டும் பிரச்சனை பண்ணாரு. மீண்டும் காவல்துறை மூலம் மீண்டும் காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர் வந்து மீண்டும் அவரை மனித நேரத்துக்கு சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணுவோம். சட்டப்படி சேலம் மாவட்டத்தில் எந்த தவறு இருந்தாலும் சட்டப்படி விடவே மாட்டோம். வணக்கம், என் பேர் சூர்யா. நான் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா விலங்குகள் சார்ந்த செயல்பாடுகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். விலங்குகளை மீட்கிறது, விலங்குகள் உரிமைகளுக்காக போராடுறது. இப்போ வந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி சேலம் மாநகராட்சியில் அனிமல் பர்த் கண்ட்ரோல் நல்லா கேட்கு பேசுங்க. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகள் 2023 படி தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா விலங்குகளை எப்படி மீட்கிறது, அதை எப்படி வந்து கருத்தடை பண்றது, இந்த மாதிரி அது பிடிக்கும். நம்ம தான் 10 ரூபாய்க்கு சார்பாக கோரிக்கை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சேலம் மாநகராட்சி ஆணையர் வந்து நம்ம கோரிக்கை விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. இது தவிர சமூக செயற்பாடுகள் ஈடுபட்டிருக்கோம். நன்றி. அனைவருக்கும் எனது பெயர் அருண்குமார். சேலம் மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கேன். நான் கடந்த ஒரு உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கு. நான் வந்துட்டு நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், நீர்நிலை சார்ந்த இப்போ பணமரம் வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக இது பண்ணியிருக்கோம். இது மூலயமா பல சிக்கல்கள் போலீஸ் காவல்துறை மூலயமா அது மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வரும்போது சேலம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்ற ஐயாவோட இதெல்லாம் வச்சு நம்ம அதெல்லாம் எப்படி சமாளிச்சோங்கிறது பின்னாடி விரிவாக பேசுவோம். ஸோ இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கோம் சேலம். நன்றி. அனைத்து இந்திய தூண்களுக்கும் வணக்கம். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி சுதந்திர போராட்டம் ஆங்கிலேயர்கிட்ட மீட்டு உள்ளூர் சொரிநாய்கள்
மாதிரி கொடுத்து இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்துங்க ஒரே ஒரு ஏரிக்கு 2014 2500 பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஒரே ஒரு ஏரிக்கு 2500 பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. 2018 துளிரும் கூட்டப்பள்ளி காலனி நிலச்சங்கம் ஒன்று ஆரம்பிச்சு அது மூலிமா ஒரு 3 ஏக்கரா மட்டும்தான் நாங்கள் தண்ணி தேக்கி வச்சுருக்கோம். மொத்தம் 10.8 ஏக்கரா கவர்மெண்ட் இருக்கான்னு இருக்குது. என்க்ரோச்மெண்ட் எடுக்காமல் இப்போ மீண்டும் அதே ஏரியில் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போகிறதா பண்ணியிருக்காங்க. 20,000 டன் குப்பை வந்து நகராட்சியால் கொட்டப்பட்டிருக்கு. இதை மீட்கிறதுக்காக நானும் எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தேன். கடைசியாக 10 ரூபாய் இயக்கம் மூலிமா நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த 2500 பெட்டிஷன் வேஸ்ட்டுங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு அதுக்கு அவனை வேலை வாங்கணுங்கிறது தான் இங்கே வந்தால் தெரியுது. இதுக்கு முன்னாடி அது வந்து 2500 பெட்டிஷனும் பயன்படுது. ஆனால் 4 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் வேண்டும். ஊழல் இல்லாத இந்தியா உருவாகணும்னா ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு வேணும். ஐயா இன்னொன்று சொன்னார், கெட்டது செய்கிறவன் புரிஞ்சு செய்யறான், நல்லது செய்யறான். நாமளாக வந்து ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு நல்லது கெட்டது நடக்குதுன்னா அதை தட்டி கேட்டால் நம்ம திருக்கன்னு பார்க்கலாம். ஆனால் இது இருக்கிற இல்லைங்க, திருத்தணும். இல்லைன்னா ஐயா திருத்த வைக்கணும். இதுதான் உண்மை. நான் இணைஞ்சு போராட வேண்டியதில்லை, சமமாக போனால் போதும். எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் ஊர் ஏரியை மீட்டு கொடுக்க ஆவணம் செய்யுமாறு இப்போயே ஒரு விண்ணப்பம் வச்சுக்கேன். நன்றி. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றியம் என் லட்சமன். நான் 10 ரூபாய் கடையில் ரொம்ப நாளமாக பயன்படுத்தியிருக்கிறேன். நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே எங்கள் ஊரில் வந்து ஒரு 4 பேரை கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சிவசாமி. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றிய துணை செயலாளராக வணக்கம். எனது பெயர் ரமேஷ்குமார். நாமக்கல் வெட்டநாயக்கி கிராமம், நாமக்கல் ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன். நன்றி. என்னோட பேர் காந்திவாடி ரமேஷ். நாமக்கல் மாவட்டத்தில் இங்கே பக்கத்தில் அருகாமையில் தான் வீடு இருக்குது. நம்ம இந்த 10 ரூபாய் இயக்கத்தில் வந்து ஆலோசகராக நம்ம செயல்பட்டுருக்கோம். நிறைய கருத்துக்களை வந்து சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கிராமப்புறங்களில் வந்து இருக்கக்கூடிய, அதாவது படிப்பறிவு குறைவாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு குறிப்பாக இப்போ இந்த இடம் நம்ம வந்து ஒரு வாடகைக்கு எடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம வந்து எல்லோரும் வந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இங்கே ஏற்படுத்தணும்னு நினைச்சோம். இந்த இடத்த வந்து நம்ம எப்படி நம்ம ஆரம்பத்தில் வாடகைக்கு எடுக்கும்போது கூட, அதாவது சமூக ஆர்வலர்கள், அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அக்கறை உள்ளவர்கள் யாராவது இந்த அரங்கம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த அரங்கத்தை இதர செலவினங்கள் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா, கரண்ட்டுக்கோ மற்ற இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்த அரங்கம் இலவசமாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் இந்த அரங்கத்தை நம்ம முன்னெடுத்துருக்கோம். இந்த அரங்கத்தின் மூலம் பல்வேறு லட்சக்கணக்கான பேர், குறைந்தபட்சம் 1000கணக்கான பேராவது இந்த சட்ட விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டு அந்தந்த கிராமங்களில் ஒரு பெரிய ஒரு முயற்சியை நாம் எடுத்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம இந்த அமைப்பில் நாம் தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அமைப்பானது நமக்கான சில கோரிக்கைகளையும் முன்னின்று துணை நின்று செய்து கொண்டு நமது மாநில பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் தொடர்ந்து நமக்கு ஆலோசனைகளையும் அவர்கள் உறுதுணையாகவும் நமக்கு இருந்து கொண்டுதான் வருகிறார். அதனால அவர்கள் வழிநடத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இது எந்த மாவட்டத்திலிருந்து வந்தாலும் சரி, நாமக்கல் மாவட்டம் இல்லை, நீங்கள் சென்னையிலிருந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டாலும் நீங்கள் போடலாம். அதே போல் மற்ற நம்ம சங்கத்தில் அமைப்பில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வரவேற்போ மற்ற நிகழ்ச்சிகளோ நடத்தினாலும் கூட சலுகையான விலைகளில் நம்ம இந்த இடத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். மொத்தத்தில் இது ஒரு பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு அரங்கமாக எப்போதும் நாம் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது தான் நோக்கமாக இருந்து தொடர்ந்து செயல்படுவோம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பன்னீர்செல்வம். விநாயகர் கிராமம் எடப்பாடி ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கிறேன். நான் 3 வருஷம் 10 ரூபாய் இருக்கிறேன். ஒரு சம்பவம் பண்ணி செஞ்சுட்டு வரேன். ஒரு தகவல் சொல்லி, ஏன்னா இந்த இடத்த முழுமையாக அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ரமேஷ் ஐயா, கால் மணி நேரம் ஒரு பின்னாடி. சரி.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் வேல்முருகன், தத்தாத்திரிபுரம், பூச்சத்திரம் ஒன்றியம். எங்கள் பஞ்சாயத்தில் பூச்சத்து ஒன்றிய பத்ருவா இயக்கத்தில் துணை செயலாளராக இருக்கிறேன். எங்கள் பஞ்சாயத்தில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்தது. நான் ஒரு தனி மனிதனாக போராடினேன். ஒரு 7-8 மாதமாக தனி மனிதனாக போராடி பார்த்தேன். அப்புறம் இந்த இயக்கத்தை பற்றி எனக்கு ஒரு செல்வகுமார் அறிமுகப்படுத்தினார். ஐயா கல்வி விஸ்வநாதன்கிட்ட போய் நேரில் பேசி மாநில சீனிவாசன் சார் மூலயமா அறிமுகமானோம். இன்று வரைக்கும் என் பணியை சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் எனக்கு இன்னும் ஊக்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குவந்தி, சேலமாவட்டம் புதுவை சேர்ந்தேன். செல்வகுமார், பூச்சத்திரம் அமைப்பாளராக இருக்கிறேன். நான் இந்த இயக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலூர் சக்கரவர்த்தின்னு சொல்லி அவர் ஏற்கனவே ஆர்டி வந்து போட்டுட்டு இருந்தார். அவர் மூலயமா வந்து சாரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அவர் மூலயமா வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஐயாவோட தலைமையில் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டோம். எங்கள் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் வந்து பொது சேவையை எடுத்து பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷனாக போடாத, அந்த ஊருக்குள்ள சொல்கிற பெட்டிஷன் பண்ணி போட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி எவ்வளோ இது பண்ணாங்க. அப்புறம் என் மேலே ஒரு பிசிஆர் கேஸ் கொடுத்துட்டாங்க. வீட்லேயே பயந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து என் நம்பிக்கை இல்லை, பையன் உள்ள ஸ்டேஷன் ஜெயிலுக்குள்ளே போயிடுவான்னுக்கு பொது சேவையில் இறங்கி அவனுக்கு தேவையில்லாமல் வேலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்பாவுக்கு ஒன்றும் விஷயம் டீ கடையில் போகிற பக்கம் எங்கே போனாலும் சரி ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிசிஆர் கேஸ் கொடுத்து அது பொய்யான கேஸாக வந்து நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியுங்க. ஒற்றுமையாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிஆர் கேஸ் கொடுத்தாங்கன்னா ஐயா மூலியமாகவும் நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த கேஸ் வந்து விடுதலை பண்ணி கொடுத்தாங்க. அதனால இப்போ எங்கள் அப்பாவை வந்து பார்த்தா ஒரு நம்பிக்கை, சொந்தம் வந்து யாரும் வரலினாலும் ஊருக்குள்ள வந்து ஒரு கெட்ட விஷயத்துக்கு போகல, நல்ல விஷயத்துக்கு போகல. இப்போ நம்பிக்கையாக இருந்து இப்போ நான் காலையில் கிளம்பும் போது கூட எங்கள் அப்பா வந்து வழியடிச்சு அனுப்பிட்டாங்க, நல்ல விஷயம் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. பெருமைக்குரிய நாமக்கல் மாவட்ட 10 ரூபாய் இயக்கத்தின் பயிற்சி வகுப்பிலே பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அதிகாரமிக்க எம்எல்ஏக்களே, ஆளுமை மிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை நாமக்கல் மாவட்ட 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பிலும் உங்களின் சார்பிலும் வரவேற்கின்றேன். அருமை நண்பர்களே, நம்முடைய காந்திவாதி ரமேஷ் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டோடு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த அரங்கம் நம்முடைய அரங்கமாக அவர் தயார் செய்து கொடுத்திருக்கிறார். இந்த அரங்கத்தை நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தியிருக்கின்றோம். இனிமேல் மாதம் ஒரு முறை இங்கு பயிற்சி வகுப்பு கட்டாயம் நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சி வகுப்பு என்ன தேவை அப்படிங்கிறத முன்னாடி கட்டாயம் கடிதம் மூலமாக மட்டுமே தெரிவிக்க வேண்டும். எக்காரணத்தோட வாட்ஸ்அப்லையோ நேரிலையோ எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய அடுத்த பயிற்சி வகுப்புல உங்களுக்கு என்ன பயிற்சி தேவைப்படுது, இந்த பயிற்சி வகுப்புல 2 முறை வேணாம் ஐயா. இல்ல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நம்ம பயிற்சி வகுப்பு வைக்கிறோம், மற்றவங்களை அடிக்க வந்துருவாங்க. நாமக்கல் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தீங்க, 3 ஆண்டு காலமாக நாமக்கல் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தீங்க. இனிமேல் வந்து மாசத்துல ஒரு நாள் நம்ம ஊருங்கிறதுனால அருமை நண்பர்களே, தகவல் உரிமை சட்டம் இது வரைக்கும் நான் மனு போடல அப்படின்னு சொல்லும்போது கைது. இது வரைக்கும் ஆர்டிஐ தெரியாது, பயன்படுத்துறேன். இது வரைக்கும் ஆர்டிஐ போடல. வேற யாரும் ஆர்டிஐ தகவல் சட்டம் மனு போடாதுங்க. 1 2 3 4 பேரப்ப நீங்க போட்டீங்களா? அப்புறம் வேற யாரும் ஆர்டிஐ போடாதவங்க நல்லது கையாளிங்க. இது வரைக்கும் ஆணையத்துக்கு மேல்முறையீடு செல்லவில்லை அப்படின்னு சொல்றவங்க கைது. அப்பாடா, உங்களுக்கான வகுப்பு தான் வகுப்பு. நன்றி. தகவல் உரிமை சட்டம் ரொம்ப எளிமையான சட்டம். இந்த சட்டம் வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, அண்ணன் வீரப்பனுக்கு தெரியும், பழைய தோழமையில் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு அரசாங்க அலுவலகத்தில் மனு கொடுத்துட்டு அந்த மனு மேல என்ன நடவடிக்கை அப்படின்னு அரசாங்க அலுவலகத்தை கேட்போம். அரசு அலுவலகம் சொல்லுவாங்க, இது அரசாங்கத்தின் ரகசியம், அலுவலக ரகசியம், உனக்கு சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. நம்ம தாத்தாவோட பட்டா, நம்ம தாத்தாவோட நம்ம பூர்வீக சொத்து, கிராம நிர்வாகத்தை போய் எங்க தாத்தா பேர்ல சொத்து இருந்துச்சுங்க, தாத்தா இறந்து போயிட்டாரு, அவருக்கு நெச்சரிப்பு வாங்காம விட்டோம்,
எங்க தாத்தாவோட டெத்து இறப்பு பதிவாயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அவர் பேருடைய சொத்துடைய பட்டா நம்பர் சொல்லுங்க, சர்வே நம்பர் சொல்லுங்க, அடங்கல் காப்பீடு கொடுங்கன்னு கேட்டா வருவாய்த்துறை அதிகாரி சொல்லுவாங்க இதெல்லாம் அலுவலக ரகசியம். யாரோட சொத்து? நம்ம சொத்து, நம்ம தாத்தா சொத்து. தாத்தா சொத்து யாருக்கு போவோம்? பேரனுக்கு. பேரன் போய் கேட்டா அரசாங்கம் சொல்லுவாங்க இதெல்லாம் அரசாங்க ரகசியம், அலுவலக ரகசியம், தர முடியாது, இதெல்லாம் கவர்மெண்ட் ரெக்கார்டு, தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்தா எல்லாத்தையும் கொடுப்பாங்க. காட்டி கொடுப்பாங்க, கூட்டி கொடுப்பாங்க. ஆனா ஒரு இயல்பான ஒரு மனிதன், சாதாரண மனுஷன் தன்னுடைய தாத்தா சொத்துடைய விவரத்தை, தன்னுடைய சொத்துடைய விவரத்தை பெற முடியாது. தன்னுடைய மனு கொடுத்த விஷயத்தை போய் அது அரசியல் கேட்கறா, ஐயா மனு கொடுத்துருந்தாங்க, இவ்வளவு தண்ணி இல்லை, குடிநீர் பிரச்சனை தீர்க்க சொல்லி மனு கொடுத்தேன், என்னுடைய மனு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா அந்த மனுவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை சட்டப்படி அரசூழியர்களுக்கு இருக்கு. பின்னாடி நம்ம பேச போறோம். ஆனா நம்ம அரசூழியர்கள் அதுக்கு பதில் சொல்றதுக்கு தயங்குவாங்க. 2005 தகவல் உரிமை சட்டம் ஒரு சட்டம் வந்தது. ஒரு 33 பிரிவுங்களா ராணுவ வீரர், எத்தனை பிரிவுங்க தெரியலையா? யார் தெரிஞ்சவங்க யாரும் வேணா சொல்லலாம், நீங்க தான் தெரிஞ்சு ரொம்ப சொல்லாது. ஆட்சியில் எத்தனை செக்ஷன் ஐயா? 6 ஐயா? ஓகே ஓகே விட்டுருவோம், ரொம்ப கம்மி தாங்க. 32 33 செக்ஷன் தான். குத்து மதிப்பா வச்சுக்குவோம். ஒரு 10 நிமிஷத்துல இந்த சட்டத்தை படிச்சிடலாம். எவ்வளவு நேரத்துறீங்க? அவ்வளவுதான், 10 நிமிஷத்துல சொல்லி முடிச்சாங்க. ஒரு அரசாங்க அலுவலகத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளும் இந்திய குடிமக்களுக்கு சொந்தமானது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பேர் சொல்லுங்க. கிராம அலுவலகம் சின்ன ஆஃபீஸா சொல்லுங்க. உங்க ஊர்ல இருக்கிற சின்ன ஒரு அரசாங்க அலுவலகம் சொல்லுங்க. என்ன? பிஓ அலுவலகம். பிஓ ஆஃபீஸ்ல கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்துல என்னென்ன குப்பையெல்லாம் இருக்கு, பேப்பர்லாம் என்னென்ன வச்சிருப்பாங்க? என்ன? மேப்பு, சிட்டா, அடங்கல், பதிவேடு, அப்புறம் வரைபடம் 23 பதிவேடு, 23 பதிவேடுகள், அப்புறம் நோட்டு, பேப்பரு, ஆர்எஸ்ஆர், எஸ்எல்ஆர். இதோ வாய்க்கு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் முன்னே சொன்னேன் எத்தனை செக்ஷன் இருக்குன்னு கேட்டேன். 32 33 அள்ளி விட்டுனா இல்லைங்களா? அதனால சொல்லுங்க, தமாசா சொல்லுங்க, மற்ற நாள் தெரியட்டும். ரொம்ப ஆழமா போக வேணாம், நுனிப்புள் மட்டுமே இருக்கும், ஆழமா போக வேண்டாம். வந்துடலாம். பேப்பர் பேனாலாம் வச்சிருப்பாரா? லேப்டாப் வச்சிருக்காரா? கம்ப்யூட்டர் வச்சிருக்காரா? செல்போன் வச்சிருக்காரா? கவர்மெண்ட் செல்போனை? சரிங்க. வேற என்ன இருக்குங்க? டேபிள் இருக்குமா? சேர் இருக்குமா? இதெல்லாம் யாருடைய சொத்து? யார் அப்ப முடிச்ச சொத்து? ஆமா, இது எல்லாத்தையுமே இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் நகல் வாங்கிக்கலாம். இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் நகல் வாங்கிக்கலாம். ஜெராக்ஸ் எடுத்து ஒரு நகல் வாங்கிக்கலாம். சீல் வச்சு கையெழுத்து போட்டு ஜெராக்ஸ் வாங்கிக்கலாம். முன்னதான் சொன்னேன், நான் போய் கேட்டா அரசாங்க ரகசியம், அலுவலக ரகசியம் தர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இந்த சட்டம் வந்த பிறகு என்ன சொல்லுதுன்னா, தகவல் உரிமை சட்டம் இதெல்லாம் தகவல் அப்படின்னு சொல்லுது. இந்த தகவலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா யாரு? இந்திய குடிமக்களாகி நாம தான் இந்த தகவலுக்கு சொந்தக்காரன். நம்ம காசுல யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ, நம்ம காசுல இந்திய மக்கள் பணத்துல, வரி பணத்துல யார் யாரெல்லாம் சம்பளம் வாங்கிட்டார்களோ, யார் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவரெல்லாம் நமக்கான அடிமைகள். அந்த அலுவலகத்துடைய எல்லா பேப்பரையும் நீங்க இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம், நகல் எடுத்துக் கொள்ளலாம், ஜெராக்ஸ் வாங்கிக்கலாம், லேப்டாப்ல இருக்கா சிடியில் வாங்கிக்கலாம், எந்த வகையில் வச்சிருக்காலும் அதே வகையில நீங்க வாங்கிக்கலாம். வாங்கினது எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தா எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். காத்துற பட்டம் கட்டி கூட வர கொள்ளலாம், வீடியோவுக்கு தரலாம், புகார் கொடுக்க பயன்படுத்தலாம், கோர்ட்டுக்கு பயன்படுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். யார் பயன்படுத்திக் கொள்ளலாம்? இந்திய குடிமக்கள். இப்ப எளிமையா சொல்லிட்டேன், தகவல் உரிமை சட்டம். அரசாங்க அலுவலகத்துல நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யற அரசாங்க அலுவலகத்துல, அரசு சார்ந்த அலுவலகத்துல எந்த அலுவலகமா இருந்தாலும் அந்த அலுவலகம் நமக்கு சொந்தமானது. அங்க இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் நமக்கு சொந்தமானது. யாருக்கு தேவையோ அவர்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். இதைதான் தகவல் சட்டம் ரொம்ப எளிமையா சொல்லுது. இதை யார்கிட்ட போய் வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்தையும் நம்ம தான் ஒரு அடிமையை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. யாருங்க? அவர் பெயர் பொது தகவல் அலுவலர். என்னங்க? பொது தகவல் அலுவலர். இவருக்கு என்ன வேலை கேட்டீங்கன்னா, இந்திய குடிமகன் யாராச்சும், என்ன குடிமகன்? லாஸ்மா குடிமகன் இல்லைங்க, இந்திய குடிமகன். ஆமா, நாமெல்லாம் இந்திய குடிமகன் தானே. யாராச்சும் அமெரிக்க குடிமகன், இலங்கை குடிமகன், இலங்கை அகதி, நாம் யாரும் இல்லைல்ல. எல்லாமே இந்தியாவில் போனோம், இந்தியாவில் வாக்கு வச்சிருக்கோம், இந்திய குடிமக்கள் தான். நாம யார் வேண்டுமானாலும் காஷ்மீர்ல போய் தகவல் வாங்கலாம், அஸ்ஸாம்ல போய் தகவல் வாங்கலாம். நம்மளாம் அங்கே போற வேலை கிடையாது. நம்ம ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸ், நம்ம ஊர்
பக்கத்தில் இருக்கிற அலுவலகத்தை வேலை வாங்கினா போதும். இந்த அலுவலகத்தில் எந்த அலுவலகத்துலனா நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய பேப்பர், பேனா, கம்ப்யூட்டர், லேப்டாப் அங்கே வச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தகவல்களையும் வாங்குவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. இதை யார்கிட்ட கேட்கணும்? பொது தகவல் அலுவலகத்தை கேட்கணும். எல்லா அரசாங்க அலுவலகத்திலையும் பொது தகவல் அலுவலகம் ஒரு அலுவலரை பணியில் வச்சிருப்பாங்க. அவர் புதுசாக ஒரு வேலை கொடுக்காம ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பணியாளரை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை, அலுவலரை பொது தகவல் அதிகாரியை நியமனம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிடிஓ அலுவலகம், பிடிஓ அலுவலகத்தில் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் பொது தகவல் அதிகாரியாக இருக்கார். பிடிஓ மேல்முறையீட்டு அதிகாரியாக இருக்கார். தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்தில் தலைமை துணை வட்டாட்சியர் பொது தகவல் அதிகாரியாக இருக்கார். அவருக்கு மேலே வட்டாட்சியர் மேல்முறையீட்டு அதிகாரியாக இருக்கார். எந்த அரசாங்க அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் அந்த அரசாங்க அலுவலகத்துடைய பெரிய அலுவலர் மேல்முறையீட்டு அதிகாரியாக இருப்பார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர் பொது தகவல் அதிகாரியாக இருப்பார். நீங்க பொதுவாக எடுத்துங்க, பொதுவாக சொல்றேன், அதாவது ஒரு புரிதலுக்காக பொதுவாக சொல்றோம். சின்ன அலுவலகமாக இருந்தால் அங்கே பொது தகவல் அதிகாரி இருக்க மாட்டார். இப்போ நம்ம பஞ்சாயத்து அலுவலகம் இருக்கு, பஞ்சாயத்து அலுவலகத்தில் பொது தகவல் அதிகாரி இருக்க மாட்டார். அங்கே நம்முடைய கிராம ஊராட்சிகளுக்கான வட்டார வளர்ச்சி அலுவலர், யூனியன் ஆஃபீஸ், பிடிஓ, வில்லேஜ் பஞ்சாயத்து, அவர் மேல்முறையீட்டு அதிகாரியாக இருக்கார். அவர் கீழே கூடிய வட்டார வளர்ச்சி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏபிடிஓ பொது தகவல் அதிகாரி இருக்கின்றார். கிராம ஊராட்சிகளுக்கு ஏபிடிஓ பொது தகவல் அதிகாரி, பிடிஓ வில்லேஜ் பஞ்சாயத்து மேல்முறையீட்டு அதிகாரி. குழப்பிக்காதீங்க, பொது தகவல் அதிகாரி மேல்முறையீட்டு அதிகாரி குழப்பிக்காது, வித்தியாசம் தான் சொல்றேன். உயர் அதிகாரி அந்த அலுவலகத்துடைய பெரிய அலுவலர் மேல்முறையீட்டு அதிகாரி இருப்பார். அவருக்கு அடுத்த நம்பிக்கை அலுவலர் தகவல் அதிகாரியாக பொது தகவல் அதிகாரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நம்ம விஏஓ அலுவலகத்தில் பொது தகவல் அதிகாரி கிடையாது. வட்டாட்சியர் அலுவலகத்திற்குரிய தலைமை துணை வட்டாட்சியர் பொது தகவல் அலுவலராக இருக்கார். அவருக்கு மேலே கூடிய வட்டாட்சியர் மேல்முறையீட்டு அதிகாரியாக இருக்கார். காவல் நிலையங்கள், நம்ம காவல் நிலையத்தில் பொது தகவல் அதிகாரி இல்லை. மாவட்ட அளவில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஏடிஎஸ்பி அந்தஸ்தில் ஒருவர் பொது தகவல் அதிகாரியாக இருப்பார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேல்முறையீட்டு அதிகாரியாக இருப்பார். உதவி தகவல் அதிகாரியாக நம்ம முன்சிப்பு, வில்லேஜ் செயலாளர் இவங்கெல்லாம் உதவி தகவல் அதிகாரியாக இருக்காங்க. இது தொடர்பு பின்னாடி பேசுவோம். இந்த மாதிரி பொது தகவல் அதிகாரி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க மனு கொடுத்து தகவலை பெற்றுக்கொள்ளலாம். மனு கொடுக்கறதுக்கு எழுத தெரியல, எழுத படிக்க தெரியல, அல்லது நம்ம விவரம் தெரியல அப்படின்னா பொது தகவல் அலுவலர்கிட்ட போய் எனக்கு இந்த ஆஃபீஸ்ல எங்க தாத்தாவோட பட்டார் சிட்டாடங்கள்லாம் இருக்கு, நிலத்துடைய விவரங்கள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தகவல் சட்டத்தை கொடுப்பான்னு கொடுங்க. இதை எனக்கு தகவல் சட்டத்தை எழுதி வாங்க தெரியல, எனக்கு மனு எழுத தெரியாது, ஒரு மனு எழுதி உதவி செய்ய கேட்டா அந்த அலுவலர் உங்களுக்கு உதவி செய்து மனு எழுதி கொடுக்க வேண்டும், உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நடக்குமா? நாம யார்ட்டையும் கேட்டு எழுதி தகவல் அனுப்பிடுவோம், விஷயத்துக்கு வந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் 5 வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப தகவல் சட்டம் மட்டும்தான் பேச போறோம். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தகவல் சட்டம் மட்டுமே திரும்ப திரும்ப பேச போறோம். இங்கேருந்து வெளியே போகல, நீங்களே எம்பியா போக போறீங்க, நீங்க வெளியே போகல எம்எல்ஏவா போக போறீங்க, வெளியே போகல மந்திரியா வெளியே போக போறீங்க, வெளியே போகல பச்சைகளை கழித்து போடக்கூடிய அதிகாரமிக்கிறவங்களா வெளியே போறீங்க. இந்த அரங்கத்தை விட்டு நீங்க வெளியே போகல, நீங்க ஒரு எம்பியா, எம்எல்ஏவா, மந்திரியா, பச்சைகளை கழித்து போற அதிகாரமிக்கிறவா வெளியே போறீங்க. உங்களை மாத்தா கூட போறல, உங்களை மாத்திதான் வெளியே போறீங்க. அது வரைக்கும் கதை சார் வந்துடலாம். ஒரு மனு கொடுக்குறீங்க, இந்த மனுவை வாங்கினது பொது தகவல் அதிகாரி, பொது தகவல் அலுவலர், மறந்துமே அதிகாரி சொன்ன, இனிமேல் அதிகாரி வார்த்தை யாரும் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதிகாரிக்கு சம்பளம் தர முதலாளி யாரு? நாம தான். முதலாளி போய் இன்னொருத்தர் அதிகாரம் சொல்லவே கூடாது. நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்கார பையில நாம வேலைக்காரனை மட்டும் தான் பார்க்கணும், அவனுக்குரிய மரியாதை தரணும், சம்பளத்தை தரணும், எல்லாம் தரணும். ஆனால் அதிகாரத்தை யார் கையில் வச்சுக்கணும்? முதலாளி கையில் வச்சுக்கணும். இந்தியாவுடைய எல்லா வேலைக்காரனுக்கும் சம்பளம் தரது யாரு? இந்தியாவுடைய அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் சம்பளம் தரது யாரு? நாமக்கல் மாவட்டத்தில் பெரிய வேலைக்காரர் யாரு? நாமக்கல் மாவட்டத்தில் பெரிய வேலைக்காரி யாரு? மாவட்ட ஆட்சியர் தலைவர் தான் இந்த மாவட்டத்தில் பெரிய வேலைக்காரர். தமிழ்நாட்டில் பெரிய வேலைக்காரர் யாரு? முதலமைச்சர். நான் சொல்ல அவரே சொல்றாரு, பதவி ஏற்கனவே சொன்னார் முதலமைச்சர். தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய வேலைக்காரன் பதவி நான் ஏற்றிட்டேன், உங்களுக்கு 24 மணி நேரமும் சேவை செய்வன்ட்டு உண்மையை சொன்னார். அவரை விட அவருக்கு இணையான ஒரு வேலைக்காரர் இருக்காரு, யாருங்க? கவர்னர். கவர்னர் வேலைக்காரன் தான், சம்பளம் தானே இல்லையா? அந்த சம்பளம் யார் அப்போ மட்டும் காய்ச்ச? இந்தியாவிலே பெரிய வேலைக்காரர் யாரு? மோடி. அவருக்கு இணையான வேலைக்காரர் ஜனாதிபதி. இவங்க எல்லாமே நம்முடைய வேலைக்காரர்கள். இவர்கள் அனைவரையும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. இவர்களை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்றது. இவர்களை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கின்றது.
தகவல் சந்திர மனு கொடுக்குறீங்க பொது தகவல்கிட்ட, ஐயா எங்கள் தாத்தாவோட நிலம் இருக்கின்றது, பட்டா சீட்டு அடங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு தகவல் கொடுங்க, தகவல் சந்திர கொடுங்கட்டு பொது தகவல் அலுவலர்கிட்ட தாலுகா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தலைமை துணை வட்டாட்சியர் பொது தகவல் அலுவலர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறீங்க. இந்த மனுவை வாங்கினோடனே நம்ம நண்பருக்கு சொன்னார் 2500 மனு போட்டவர் யாருங்க எழுதுறேன், அவருக்கு ஒரு ஜோரா கை தட்டுறேன். 2500 போட்ட அப்பாவி உட்காரு. அவர் சொன்னாரு, நான் கொடுத்த 2500 மனுவும் போண்டா கிட்ட போயிடுச்சு, வடத்துக்கு போயிடுச்சு, அதிகாரி கீழே போட்டு மேலே உட்காந்துனா எனக்கு பதில் சொல்லுன்னு சொன்னார். இந்த மாதிரி பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. பொது தகவல் அலுவலருடைய மனு வாங்கினது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 30 நாளுக்குள்ள உங்களுக்கு தகவலை வழங்க வேண்டும். என்ன வழங்கணும்? பதில் கிடையாது, தகவலை வழங்க வேண்டும். 30 நாட்களுக்குள் உங்களுக்கு தகவல் சட்டத்தில் கேட்ட மனுவிற்கான தகவலை 30 நாட்களுக்குள் வழங்க வேண்டும். நம்மால் கொடுப்பானா? என்ன கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான், சத்தியமா கொடுக்க மாட்டான், சத்தியமா கொடுக்க மாட்டான். எனக்கு பக்கத்தில் நிக்கிறவங்க கொஞ்சம் பயந்துட்டே நிற்பாங்க. இடது பக்கத்தில் நிக்கிறவங்க இந்த மனசம் ஆகும்னா சத்தியம் பண்ணாக்கணும் தலையை அடிக்க ஆரம்பிச்சோன்ட்டு இடது பக்கத்தில் வர கொஞ்சம் பயந்துட்டே இருப்பாங்க. நம்ம தலைவர் கொஞ்சம் மாடு கொஞ்சம் பயந்துட்டே வந்தாரு. இன்னைக்கு சத்தியமா சத்தியம் கம்மியா பண்றாங்க. நம்ம அதிகாரி பதில் தர மாட்டான்ல. சட்டத்தை எழுதினவங்க மிக தெளிவாக எழுதி வச்சிட்டாங்க. 30 நாளுக்குள்ள ஒரு தகவல் தரணும். தர மறுத்தால் அல்லது அவர் தூக்கிட்டார்னா 31வது நாள் அவருடைய பதிலை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர் பதில் கொடுத்தாரா இல்லையா நீங்க கவலைப்பட தேவையில்லை. 31வது நாள் நீங்க மேல்முறையீடு செய்து விடலாம். மேல்முறையீடு யார்கிட்ட செய்து பார்த்தீங்கன்னா அதே அலுவலகத்தில் மேல்முறையீட்டு அலுவலர் இருப்பாரு, அல்லது அவருக்கு மேலக்கூடிய அலுவலகத்தில் மேல்முறையீட்டு அலுவலர் இருப்பாரு. அவர்கிட்ட நீங்க மேல்முறை செஞ்சீங்கன்னா 30 நாட்களுக்குள் மேல்முறையீட்டை பெற்ற 30 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு அலுவலர் உங்களுக்கு தகவலை பெற்று கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவர் 30 நாட்கள் தகவலை பெற்று தர மறுத்தால் அல்லது தவறான தகவலை வழங்கினால் அல்லது உங்களுக்கு திருப்தி இல்லாத பதிலை சொன்னால் நீங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு மேல்முறையீடு சென்று விடலாம். மத்திய அரசு விஷயமாக இருந்தால் மத்திய தகவல் ஆணையம் டெல்லியில் உள்ள மத்திய தகவல் ஆணையத்திற்கு 2வது மேல்முறை செய்யலாம். முதல் முறை நீங்க தகவல் செலுத்தல 10 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். எவ்வளவுங்க? அதற்கு மேல்முறையீடு 2ஆம் மேல்முறையீடு புகார் மனு எந்த மனுவாக இருந்தாலும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. முதல்ல ஒரு 10 ரூபாய் காசு கட்டிட்டோம். 10 ரூபாய் காசு கட்டின பிறகு தகவல் சட்டத்துல மேல்முறையீட்டுக்கு 2ஆம் மேல்முறையீட்டுக்கு புகார் மனு இருக்கு, தமிழ்நாடு ஆணையத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு, தகவல் சட்டத்தில் அவங்களுக்கு மெமோ கொடுப்பதற்கு, நினைவூட்டல் கடிதம் அனுப்புவதற்கு எதற்கும் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஏன்னா நம்ம 10 ரூபாய் காசு கட்டிட்டோம். நாம் யாரு? முதலாளியா தரோம். இந்திய குடிமகனா மனு கொடுத்துருக்கோம். இந்த நாட்டுடைய எஜமானா மனு கொடுத்ததுனால முதல் 10 ரூபாய் காசு கொடுத்து கட்டிட்டோம். அதற்கு பிறகு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இப்ப நம்முடைய மனுவை அரசு ஊழியர் வாங்கிட்டார், பொது அதிகாரிகளுக்கு வாங்கிடுச்சு. 30 நாள் பதில் சொல்லணும்னு சொன்னால 30 நாள் பதில் சொல்லணுமா? இந்த 30 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை கழிச்சிடலாமா? அரசாங்க விடுமுறை நாள் கழிச்சிடலாமா? கழிக்கலாமா? கழிக்க கூடாது. ஒரு அரசாங்க அலுவலகம் மனு அனுப்புறீங்க, தகவல் சட்டத்துல தகவல் கேட்டு மனு அனுப்புறீங்க, வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மனு அனுப்புறீங்க, தாத்தாவோட பட்டா சீட்டு அடங்கெல்லாம் கேட்டு சீனி டீ அப்படின்னு இருக்கிற இடத்துல அப்படி பரிமாறு, தேநீர் வந்து அப்படி இருக்கிற இடத்துல பரிமாறு, சவுண்ட் இல்லாம யாரோ 2 பேர் மட்டும் இருக்கிற இடத்துல பரிமாறுங்க, சத்தம் எல்லாம் பரிமாறும். ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு மனு அனுப்புறீங்க, தகவல் சட்டத்தில் மனு அனுப்புறீங்க, தாலுகா ஆஃபீஸ்ல இந்த மனு யார் வாங்குவாங்க? என்ன பொது தகவல் அலுவலர் பிஸியானவர். அவர் வந்து தலைமை துணை வட்டாட்சியராக இருந்தாரு. 24 மணி நேரமும் எவ்வளவு நேரம்? 24 மணி நேரமும் நமக்காக ஓடாக உழைத்து மாடாக செய்யக்கூடிய நல்ல மனிதர் அவரு. அவருக்கு நிறைய வேலை இருக்குல்ல. திங்கக்கிழமை ஜிடிபி போகணும், எல்லா ஊழியும் பார்க்கணும், தாலுகா ஆஃபீஸ்ல எல்லா வேலையும் செய்யணும். தபால் வாங்க மட்டும் ஒரு வேலையா? இத்தனை வேலை இருக்குல்ல, அதனால தபால் அவர் வாங்க மாட்டார். தாலுகா ஆஃபீஸ்லயே ஒரு உதவியாளர், பியூனு, ஒரு கிளர்க்கு, இந்த மாதிரி யார் வேண்டுமானாலும் தபாலை வாங்குவாங்க. வாங்கிட்டு வட்டாட்சியர் உத்தரவு போட்டு வச்சிருப்பார். இந்த வட்டாட்சியர் வரக்கூடிய கடிதங்கள் அனைத்தையும் தாசில்தார் வர கடிதம், துணை வட்டாட்சியர் வர கடிதம், தாலுகா ஆஃபீஸுடைய உதவியாளர் வரக்கூடிய கடிதம், பொது தகவல் அலுவலருக்கு வரக்கூடிய கடிதம், டிஎஸ்ஓ சர்வே, இந்த மாதிரி அந்த அலுவலகத்தில் யாருக்கு கடிதம் வந்தாலும் போஸ்ட்மேன் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு கொண்டு போய் தர தேவையில்லை. வர கடிதத்தை எல்லாத்தையும் A1 கேட்டு கொடுத்துடணும். அந்த மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கடிதம் வாங்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருப்பார்கள். எந்த அரசு அலுவலகமாக இருந்தாலும் அலுவலக உத்தரவுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடாங்க. அபிஷியல் ஆர்டர், சரிங்களா? அபிஷியல் ஆர்டர் தானே அலுவலக உத்தரவு.
அலுவலக உத்தரவு சொல்லிட்டு அந்த அலுவலகத்துடைய பெரிய அலுவலர் அந்த அலுவலகத்துடைய எல்லாத்துக்கும் ஒரு வேலை வச்சு உத்தரவு போட்டுப்பாரு. நீ A1 கிளர்க்கு பட்டா மாதிரி பேப்பர்லாம் நீ பாரு, நீ B1 செக்ஷனை நீ சர்வே பேப்பர்லாம் பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு வேலையை வச்சு உத்தரவு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி கடிதாசி வாங்கக்கூடிய அதிகாரத்தை, கடிதாசி வாங்கக்கூடிய கடிதங்கள் வாங்கக்கூடிய வேலையை ஒரு உதவியாளருக்கு ஒரு கிளர்க்கிட்ட கொடுத்துருப்பாங்க. போஸ்ட்மேன் போன நேரம் அந்த கிளர்க்கிட்ட கடிதம் கொடுப்பாரு. ஒருவேளை அவர் அன்னைக்கு லீவு அல்லது சீட்ல இல்லை அப்படின்னா இன்னொரு இன்சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. யாருக்கு கடிதம் வாங்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றதோ அவர் கடிதத்தை பெற்றுக் கொள்வார். கடிதத்தை பெற்றவுடன் அவர் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, எல்லா கடிதத்தையும் கற்பூரம் பற்ற வச்சு போண்டா கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு போண்டா கடை வடையை சாப்பிட்டு வந்துருவாங்கல்ல. ஆமா, அந்த இனிமேல் வேலையை அவர் ஐயா தெளிவா சொல்லிட்டார். கடிதங்களை வாங்கக்கூடிய கடிதத்தை வாங்கினோடனே இன்னைக்கு கடிதங்கள் பதிவேட்டில் குறிப்பெழுதுவார். இன்றைக்கு 13 கடிதங்கள் வந்தது, 130 கடிதங்கள் வந்தது, எத்தனை கடிதம் வந்ததோ குறிப்பெழுதிட்டு எல்லா கடிதத்தையும் ஒரு ஓய்வை கொடுத்து உதவியாளர் கொடுத்து கடிதத்தை வெட்டுகம்பார். அந்த வெட்டுக்கல்ல தபால வெட்டுறது. இந்த கடிதங்கள்லாம் பிரிச்ச உடனே சீல் போடுவாங்க. ஒவ்வொரு கடிதத்துக்கு நம்பர் போட்டு சீல் வச்சுட்டு தன் பதிவேட்டில் பதிவு செஞ்சுட்டு ஐயா தப்பா சொன்ன சொல்ல திருத்திடலாம். ஏன்னா நீங்க வருவாய்த்துறை நீண்ட காலம் அனுபவம். ஒரு நிமிஷம் நீங்களே சொல்லலாம். ஒரு தபால் வாங்கினோன்னா இந்த தபால் எப்படி எப்படிலாம் பரவாயில்லை சொல்லுங்க. பதிவு தபால் பதிவேடுன்னு எல்லா ஆஃபீஸையும் வச்சுருப்பாங்க. அதை வாங்கினோடனே பகிர்மான பதிவேடுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த பயிர்மான பதிவேட்டுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன சப்ஜெக்ட் பார்க்குறாங்க சார் சொன்ன மாதிரி பட்டா டான்ஸில் கொடுத்துரு, மரங்கள் கொடுத்துரு, வாரிசு ரேட் கொடுத்துரு, அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அதை பிரித்து கொடுப்பாங்க. அந்த பிரித்து கொடுக்கையில் அவங்க வந்து தன்னுடைய தன் பதிவேட்டில் அது பர்சனல் ரெஜிஸ்டர் இருப்பாங்க, இங்கிலீஷில் பிஆர்ன்றாங்க. அந்த பிஆரில் வந்து அவங்க அந்த பதிவு தபாலினுடைய நம்பரையும் அதை எழுதிக்கணும். இவங்க வந்து புதுசாக பதிவு தபாலுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதுலேருந்து அவங்க அடுத்த ஸ்டேஜே கொண்டு போகணும். அதுதான் நடக்கிறேன். இந்த மாதிரி கடிதங்கள் வாங்கணும்னா அவர் பொதுத்தொழில் அதிகாரிட்ட 6ஆம் முறை மெதுவாக முடித்துருவார். 6ஆம் முறை அவருக்கும் அந்த வாய்க்காதார வரவுத்தாரெலாம் இருக்குல்ல, வாங்கினது கொடுக்கல ஏதாவது பிரச்சனை இருக்குல்ல, 30 நாளில் நீ பதில் சொல்லணும், 30 நாள் வரைக்கும் வாங்கிட்ட தரமாட்டேன், உன்னை மாட்டி விடுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாக தருவாங்க. இதெல்லாம் அவங்க பிரச்சனை, நமக்கு அது பற்றிலாம் கவலை கிடையாது. நீங்கள் பதிவு தபால் அனுப்புனீங்க, அரசாங்கத்தில் ஏதோ ஒரு நாய் போய் அந்த தபாலை வாங்கிடுச்சு. வாங்கின உடனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 30 நாள் கணக்கு எவ்வளோ எப்போது கணக்கு போட்டோம்னா உங்கள் தபாலை அரசாங்கத்தில் வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே முதல் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து 30 நாள் ஞாயிற்றுக்கிழமை கழிக்கூடாது, அரசாங்க விடுமுறை கழிக்கூடாது, சுதந்திர தினம், ரம்ஜான், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ் இது எதையும் கழிக்கூடாது, கொரோனா லீவு கூட கழிக்கூடாது. 30 நாள் தான் டைமு. 30 நாட்களுக்குள் நமக்கு தகவலை வழங்க வேண்டும். இந்த தகவல் வழங்கக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் நம்ம பொதுத்தகவல் அதிகாரிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரருடைய பட்டா சீட்டாளர்கள்லாம் கேட்கும். யாருங்க? நம்ம தாத்தாவை கேட்டால் எடுத்து கொடுத்துடலாம், பக்கத்து வீட்டுக்காரரை கேட்டால் இதை தரலாமா? இது 3ஆம் தரப்பு தகவல் சொல்லிட்டு ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. 3ஆம் தரப்பு தகவல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய ரெக்கார்டு ஒரு அரசாங்க வகுப்பில் இருக்கு. அதை யாராவது தகவல் கேட்டாங்கன்னா அந்த தகவல் யாருக்கும் சொந்தமோ அவர்கிட்ட பொதுத்தகவல் அதிகாரி ஒரு கடிதம் வச்சு கேட்பார். இந்த மாதிரி அருண் கந்தசாமி புதுப்பட்டியை சார்ந்தவர் உங்களுடைய பட்டா சீட்டாளர்கள்லாம் கேட்டுக்கிற தகவல் விஷயத்துல அதை கொடுக்கலாமா வேணாமா உங்களுடைய கருத்து சொல்லுன்னு சொல்லிட்டு பொதுத்தகவலர் அந்த தகவலுக்குரியவர் ஆவணத்துக்குரியவர்கிட்ட கருத்து கேட்பார். அந்த கருத்து அவருடைய பதிலுக்கு தெரிந்து கொண்டு அதன் பிறகு பொது தகவல் அதிகாரி யாருங்க, பொது தகவல் அலுவலர் இந்த தகவலை வெளியிடுவதா வேண்டாமா வழங்குவதா வேண்டாமா என்று முடிவெடுப்பார். தகவலுக்கு சொந்தக்காரன் கொடுக்கலான்னு சொல்றாரு அப்படிங்கிற கொடுக்காம இருக்கிற அவசியம் கிடையாது. பொது தகவல் அலுவலர் நீதிபதி போன்று முடிவெடுக்க வேண்டும். இந்த தகவலை வழங்குகின்ற பொழுது எல்லா தகவலையும் நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஃப்ரீயாவே ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தா அரசாங்கம் கஜானா காலி ஆயிடும்ல. ஏற்கனவே பயங்கரமா கடன் வாங்கி வச்சுக்கணும்ல. தமிழக அரசு கடன் எவ்வளவுங்க? இந்திய அரசு கடன் எவ்வளவுங்க? அது இல்லாம இன்னொரு கடன் இருக்கு. உங்க பஞ்சாயத்துல யூனியன் ஆஃபீஸ் கடன் வாங்கியிருக்கு. உங்க யூனியன் ஆஃபீஸ் உங்களை எல்லாம் அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்கு. பல்வேறு நிறுவனங்கள் கடன் வாங்கிட்டு நம்மள எல்லாம் அடமானம் வச்சு எங்க ராசிபுரம் முனிசிபாலிட்டி எங்க நகராட்சி கடன் வாங்கிக்கிட்டே இருக்கு. எல்ஐசியில் 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி பூலாம்பட்டி தள்ளி கொண்டு வந்தது. இப்ப புதுசாக கூட கடன் வாங்கிட்டு இருக்கு. தினசரி கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, வட்டி கட்டவே மாட்டாங்க. வட்டி கூட கட்டாம நம்ம தலையில கடன் வாங்கிட்டே இருக்காங்க. இப்ப பேப்பர்லாம் நம்ம தமிழ் இலவசமா கொடுத்தா இன்னும் கஜானா காலி ஆயிடும்ல. அதனால ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய், ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய். பெரிய சைஸ்ல தகவல் இருக்கு. இப்ப மேப் எவ்வளவு இருக்குங்க? நம்ம வீட்டு மேப் சின்னதா இருக்கும், வில்லேஜ் மேப்
தினத்தந்தி பேப்பர் மாதிரி பேப்பர் சைஸ்ல இருக்கும். அது 2 ரூபாயில ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா? பெரிய சைஸா இருக்குல்ல, அதுக்கு உரிய கட்டணம் நியாயமான உண்மையான கட்டணம். எவ்வளவுங்க? நியாயமான உண்மை 10 ரூபாய். அது 200 ரூபா வரும். நியூஸ் பேப்பர் சைஸ் வருது, அது வந்து 200 ரூபாய் ஜெராக்ஸ். இங்க நம்ம புதுச்சத்தில் எடுக்க முடியாது, கிராம பகுதியில் எடுக்க முடியாது. சேலம் நாமக்கல்ல தான் எடுக்க, நாமக்கல் கூட எடுக்க முடியாது நினைக்கிறேன். சேலம் நம்ம எடுத்து வராங்க. 200 ரூபாய் ஆகும். போயிட்டு வர செலவெல்லாம் கேட்க முடியாது. ஜெராக்ஸ் கட்டணத்தை மட்டும் தான் கேட்க முடியும். இந்த மாதிரி செலவு தொகையை 30 நாட்களுக்குள் கேட்க வேண்டும். எவ்வளவு நாளைங்க? 30 நாட்கள். தகவல் மனுவை பெற்றது வந்து 30 நாட்களுக்குள் செலவு தொகையை கேட்டு நமக்கு கடிதம் அனுப்ப வேண்டும். நம்ம கிட்ட வேண்டுகோள் வைக்கணும். 30 நாள் தாண்டி போயிடுச்சுன்னா 31வது நாள் பொது தகவலை நம்ம கிட்ட செலவு கேட்கிறாருன்னா, நகல் எடுத்து தருவதற்கு செலவுக்கான காசு கேட்டாங்கன்னா நாம் கொடுக்க தேவை இல்லை. தகவல்களை அவர் இலவசமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்ல, இலவசங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. செலவு தொகை இல்லாமல் பின்னர் சுபியான் கொஞ்சம் அப்படியே பேசுறோம், வெளியில போய் பேசிருங்க அல்லது என் கூட வந்துருங்க, மேடையில வந்து பேசிருங்க. நமக்கு மறுபடியும் வாய்ப்பு அடுத்த மாசம் தான் கிடைக்கும் போது. எவ்வளவு நாள் செலவு தொகை கேட்குங்க? ஒருவேளை பொது தகவல் நம்முடைய கடிதம் பெற்ற பிறகு 30 நாள் தாண்டி 31வது நாள் நம்ம கிட்ட செலவு தொகை கேட்டாங்கன்னா செலவு தொகை கட்ட தேவையில்லை. தகவல் என்ன சொல்லுதுன்னா, இலவசங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம செலவு தொகை இல்லாமல். இந்த சட்டம் நமக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து பாருங்க. நீங்க இந்திய குடிமகன், இந்தியாவில் உங்க காசுல யார் யாரெல்லாம் வேலை செய்யறானோ அத்தனை வேலைக்காரனும் உங்களுக்கு தகவல் கொடுக்கணும். உங்களுக்கு வேலைக்காரன் நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். எம்பிக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? சட்டம் நாடாளுமன்றத்துல நம்முடைய நாமக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பார்லிமெண்ட்ல போய் அமைச்சர் அவர்களே இங்க முட்டைக்கெல்லாம் குளிர்விக்கக்கூடிய மையம் தயாராக இருக்கீங்களான்னு கேட்டா அமைச்சர் பதில் சொல்லுவார்ல. அமைச்சர் நாடாளுமன்றத்தினுடைய எம்பிக்கு என்ன பதில் சொல்லுவாரோ அந்த பதிலை உங்களுக்கு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தொழிலாளிக்கும் விவசாயிக்கும் தகவல் கொடுக்கணும். சட்டமன்றத்துல எம்எல்ஏ போய் கேள்வி கேட்கல அமைச்சர் தமிழக அரசாங்கம் என்ன பதில் சொல்லுமோ அந்த பதிலை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு எம்பி எம்எல்ஏவுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை சட்டம் கொடுத்துட்டு அமைச்சர் எப்படி ஆய்வு செய்வாரோ, எம்எல்ஏ எம்பினா எப்படி ஆய்வு செய்வாரோ அதற்கு இணையான ஆய்வை ஒரு அரசாங்க வழி நீங்கள் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு இந்த சட்டம் நமக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை மரியாதை கொடுக்கக்கூடிய சட்டம். செலவு தொகை பற்றி சொல்லக்குள்ள 30 நாளுக்குள்ளார காசு கேட்டா விருப்பப்பட்டா நீங்க கொடுத்து வாங்கிக்கீங்க, விருப்பப்பட்டா கொடுத்து வாங்கிக்கீங்க. ஒருவேளை நாம கேட்ட தகவல் ஒரு 5000 பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். நாம மனு போட்டப்ப எப்படியோ ஒரு 10 பக்கம் இருக்கும், ஒரு 20 ரூபா கேட்பாப்ல கட்டி வாங்கிக்கலாம் மனு போட்டோம். அந்த ஃபைல் ஒரு பெரிய ஃபைலா போயிடுச்சு. ராணுவ அரசுலாம் உள்ள இருந்து பெத்த ஃபைலா போயிடுச்சு. ஒரு 5000 பக்கம் இருக்கு. நம்ம அலுவலர் சொல்றாரு, ஐயா நீங்கள் கோரிய தகவல் 5008 பக்கம் இருக்கின்றது, 10,016 ரூபாய் தொகை செலுத்தி பெற்றுக்கொள்ளும் சொல்றாரு. அது ஒன்றும் பெருசா வாங்குறதுனால நமக்கு லாபம் கிடையாது. அப்படிங்கல நாம என்ன பண்ணலாம்னா வாங்காம விட்டு விடலாம். கட்டாயம் வாங்கணும்னு சொல்லி நமக்கு சொல்வதற்கு பொது தகவலுக்கு அதிகாரம் இல்லை. கட்டாயம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. நாம விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் அல்லது நாம தேவையான பேப்பர் மட்டும் போய் கலாய்வு செய்து வாங்கிக்கலாம். கலாய்வு செய்து நேரடியாக ஆய்வு செய்து நமக்கு தேவையான 4 பக்கத்தை மட்டும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தகவல் சட்டம் 30 நாட்களுக்குள் தகவலுக்கான செலவு தொகை கேட்டால் நாம விருப்பப்பட்டா கொடுத்து வாங்கிக்கலாம். கொடுக்காம விட்டுட்டு கூட நம்ம அடுத்த வேலைக்கு பார்க்கலாம். ஆனால் அலுவலர் ஒரு நாள் காலதாமம் பண்ணிட்டாலும் நமக்கு செலவு தொகை இல்லாமல் தகவலை வழங்க வேண்டும். மேல்முறையீடு போறோம். மேல்முறையீடு கட்டணம் செலுத்தணுமா? சரிங்க. மேல்முறையீட்டு அதிகாரி 30 நாளுக்குள்ள நமக்கு பதில் சொல்லல, நாம 2வது மேல்முறையீட்டு தகவல் அனுப்பி போயிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தபால் மூலமாகவே அனுப்பலாம். நேரிலேயே வந்து தகவல் தரலாம். தகவல் சட்ட மனுவை, மேல்முறையீட்டு மனுவை, 2வது மேல்முறையீட்டு மனுவை நேரில் தரலாம். நேரில் மட்டும் நம்ம குழப்பிட்டு போயிருக்குல்ல, தபால் வழியாகவே அனுப்பலாம். இந்த தபால் அனுப்புறத சாதாரண தபால் அனுப்பாம கொரியர்ல அனுப்பாம ஒப்புயர்க்கூடிய பதிவஞ்சல்ல ஸ்பீடு போஸ்ட் அனுப்புறது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். ஸ்பீடு போஸ்ட்ல செலவு அதிகமாகும், பதிவஞ்சல்ல செலவு குறைவு. அதனால பதிவஞ்சல்ல தகவல் சட்ட மனுக்களை அனுப்புங்க. என்னன்னா தகவல் கேட்க முடியாது அப்படின்னு தகவல் சட்டம் சொல்லியிருக்கு. என்னெல்லாம் கேட்க முடியாது நீங்க நினைக்கிறீங்க? ராணுவ ரகசியத்தை கேட்க முடியாது. ஐயா சொல்ற ஜோர கை தட்டுங்க. ராணுவ ரகசியத்தை கேட்கலாம். ராணுவம் சொல்லுது தகவல் சட்டத்துல மனு போட்டு எங்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க. எல்லையில சீனாக்காரன் கூட எல்லாம் சண்டை பண்ண முடியுது, எல்லையில பாகிஸ்தான்காரன் கூட சண்டை பண்ண முடியுது. ஆனா என்னுடைய குடிமக்கள் தகவல் சட்டம் போடுற ஏவுகணைகளுக்கு
ராணுவத்தால் பதில் சொல்ல முடியலைன்னு சொல்லிட்டு ராணுவத்தினுடைய அதிகாரிகள் புலம்புறாங்க. பத்திரிகையில் டிவியில் செய்தி வந்திருக்கு. ராணுவத்தை நீங்கள் தகவல் சொல்ற கேட்கலாம் கேட்கலாம் கேட்கலாம். ராணுவத்தினுடைய கொஞ்சம் தகவலை கேட்க முடியாது, ராணுவத்தினுடைய ரகசியத்தை கேட்க முடியாது தவிர ராணுவத்தில் தகவல் சொல்ல கேட்கலாம். வேற என்ன கேட்க முடியாதுங்க? நீதிமன்றம் தடை செய்த விஷயங்களை கேட்க முடியாது. நீதிமன்றம் கொஞ்சம் விஷயங்களை தடை செஞ்சிருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரம் பண்ணக்குள்ள எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாரு அப்படி கேட்க முடியாது. நம்ம டீ கடைக்காரரு டீ தயார் பண்ணப்ப டீல என்னென்ன போட்டாரு அப்படின்னு கேட்க முடியாது. தொழில் ரகசியத்தை கேட்க முடியாது, கொஞ்சம் தடை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்க முடியாது. அதை விட்டுருங்க, அது தடை செய்யப்பட்ட விஷயம் நம்ம ஒன்றும் பெருசா வரல. வேற என்ன கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? தயிர் சாதமா? மின்சாரத்தை பற்றி கேட்க முடியாதுங்களா? கேட்கலாம். மின்சாரம் தகவல் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம்னா, உலகத்திலே கலப்படமே இல்லாத ஒரே பொருள், உலகத்தில் கலப்படமே இல்லாத ஒரே பொருள் மின்சாரம். போய் தொட்டு பாருங்க, கலப்படமே இல்லாத ஒரே பொருளுங்க. ஆனா ஆட்சியில் கேட்கலாம். தகவல் சந்திர மின்சார வாரியத்தை பிரிச்சு நம்ம உள்ள மின்சார வாரிய பணியாளர் இருக்கார், அவருடைய செல் நம்பர் வாங்கிங்க. ஆட்சியில் மின்சார வாரியத்தை துவச்சு தொங்க விடலாம். வேற என்னங்க? எளிமையா ஒரே ஒரு விஷயம், காவல்துறையில சிஐடின்னு வராங்கல்ல, அவங்க எடுத்து தகவல் கேட்க முடியாது. மத்திய அரசாங்கத்துல சிஐடி இடின்னு வராங்க இல்லைங்க, யாருங்க? ஆமா, அவங்க எல்லாம் தகவல் கேட்க முடியாது. கேட்கலாம், இடிட்ட கேட்கலாம். உளவுத்துறை சிஐடி எங்கெல்லாம் வராங்களோ அதை கேட்க முடியாது. மற்றபடி எல்லாத்தையும் தகவல் சட்டத்தில் தகவலை கேட்கலாம். இவ்வளவுதாங்க தகவல் சட்டம். கோர்ட்ல கேட்கலாம். நீதிமன்றம் ஒரே ஒரு கேள்வி ஐயா கேட்டாரு, நீதிமன்றத்தில் கேட்க முடியுமா, இபிஎஸ்ல கேட்க முடியுமா கேட்டாரு. இந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்களே ஒரு உரைச்சி பாருங்க, கண்டிப்பா கை வைக்காம உரைச்சி பாருங்க. இந்த அரசாங்க அலுவலகத்துக்கு, இந்த அலுவலகத்துக்கு காசு யார் தராங்க? என்னங்க, யார் அப்போது காசு ஒரு கேள்வி கேட்கிறேன். டேய், இந்த அரசாங்க ஆஃபீஸ்ல உட்காந்துருக்க, இந்த ஆஃபீஸ்ல உட்காந்துருக்க, இந்த காசு யாருக்கு காசு? எங்க அப்போது காசு, என் காசு. நான் கேட்கறேன், என் காசு இல்லை, கேட்க முடியாது. அவ்வளவுதான், அப்படித்தான். நம்ம சுகர் மில் இருக்கு மோகனூர்ல, அது தனியார் கம்பெனியா? அரசாங்கத்துடைய கம்பெனி. அந்த காசு அரசாங்க காசு. ஆனா கம்பெனி தனியார் நிறுவனம் போட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா அரசாங்க காசு கேட்கலாம். என்ஜிஓ, அரசு சாரா தொண்டு நிறுவனம், அவங்க அரசாங்கத்திட சார்பு இல்லாமல் தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஆனா கேட்கலாம். அரசாங்கத்திலிருந்து ₹1 உதவித்தொகை பெற்றிருந்தால், எங்க அரசாங்க காசை அரசாங்கத்திலிருந்து, மத்திய மாநில அரசாங்கத்திலிருந்து ₹1 அவர்கள் உதவித்தொகை பெற்றிருந்தால் அவரிடம் கேட்கலாம். சங்கம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஆட்டோ சங்கம், இவங்க கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. கேட்கலாம். எப்ப கேட்கலாம் பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல ₹1 காசு வாங்கிட்டாங்கன்னா கேட்கலாம். வாங்காம இருந்தா கேட்க முடியாது. வக்கீல் தகவல் கேட்கலாமா? கண்டுபிடிங்க. ஊர்ல இருக்கிற எல்லா என்ஜிஓவும் அரசாங்கத்திட்ட, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். உங்க கிராமத்துல ஒன்று இருக்கு, வறுமை ஒழிப்பு சங்கம். என்ன சங்கம்? வறுமை ஒழிப்பு சங்கம். ஆட்டோ சங்கமோ வறுமை ஒழிப்பு சங்கமோ வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு, பதிவு செய்யப்பட்ட சங்கம். ரெண்டும் ஒன்று தான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நம்ம பிள்ளைங்க சொந்த காசை போட்டு போஸ்ட் வச்சு விட்டு சங்கம் வச்சிருக்கோம், அங்க கேட்க முடியாது. வறுமை ஒழிப்பு சங்கம் சங்கமா பதிவு பண்ணியிருந்தாலும் அரசாங்கத்துல காசை வாங்கி ஊர்ல வறுமை ஒழிக்கிறேன்ட்டு பஞ்சாயத்து தலைவருடைய வறுமையை முடிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ட்ரஸ்ட், அறக்கட்டளை, ஊர்ல அறக்கட்டளைல நிறைய வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட தகவல் சொல்லி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அரசாங்கத்திலிருந்து ஒத்த பைசா வாங்கிட்டாலும் அவங்க கிட்ட கேட்கலாம். தனியார் பள்ளிக்கூடம், என்ன பள்ளிக்கூடம்? நேற்று வரைக்கும் தாராயம் இருந்தாரு, இன்னைக்கு கல்வி தந்தை ஆகிட்டாரு. அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஆர்டிஐ கேட்டா என்ன நடக்கும்? அவர்கிட்ட போய் மனு போட்டோம்னா என்ன நடக்கும்? அவனே ஏற்கனவே சாராயம் வைத்த பையன். ஆமா, விஷயத்துல வந்தலாம். தனியார் பள்ளிக்கூடம் ஆர்டிஐல வருவாங்களா? வருவாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தை அரசாங்கம் பதிவு செய்துவிட்டு அரசு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் பள்ளிக்கூடத்தை இயக்குறாங்க. சீவ கண்ட்ரோல் வருது இல்ல, பள்ளி கல்வித்துல பதிவு பண்ணிட்டாங்கல்ல, தமிழக அரசுல பதிவு பண்ணிருக்காங்கல்ல, பதிவு பண்ண பள்ளிக்கூடத்தை இருக்கிறோம். அரசாங்கம் பதிவு பண்ணிட்டாங்க, பள்ளிக்கூடத்தை பதிவு பண்ணி பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கத்துல ஒத்த பைசா வாங்கினாலும் அவர்கள் ஆட்சியில பதில் சொல்லணும். அரசாங்கத்துல கட்டுப்பாடுல வந்துட்டாலும் அவங்க
ஆட்சியில பதில் சொல்லணும். மற்றபடி அரசாங்கம் ஒரு பைசா வாங்கல, அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் வரல அப்படின்னா அவர்கள் ஆட்சியில பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயத்துல போனா அவளையும் பதில் சொல்ல வச்சிடலாம். கொஞ்சம் நுணுக்கமா மேல்மாடியை பயன்படுத்தணும்னா அவர்களையும் ஆட்சியில் வர கொண்டு வரலாம். உன்ன சொன்ன இடி ஆட்சியில் வைக்கும் வருமா வராதா? நம்ம காந்திவாதி ரமேஷ் கேட்டாரு. காந்திவாதி ரமேஷ் வந்து இடிக்கு ஒரு ஆட்சியை போட்டு கேட்டாரு, ஏப்பா அந்த செந்தில் பாலாஜி கைது பண்ணீங்கல்ல, எங்கப்பா அப்படியே போய் ஹாஸ்பிட்டல் விட்டீங்க, பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி இடியில கேட்டார். இடி பதில் சொல்லியது, இடி பதில் சொல்லியது. இப்ப இடி வருமா வராதா? வராது. வரும். ஊழல், வெளிப்படையான நிர்வாகம், லஞ்சம், ஊழல், வெளிப்படையான நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்ல சட்டத்தால் தகவல் சட்ட விதிவிலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனங்கள் கூட, அமைப்புகள் கூட தகவல் சட்ட தகவல் சொல்லணும். ஊழல், லஞ்ச ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல தகவல் சட்ட விதிவிலக்கு உள்ள அமைப்புகள் கூட தகவல் சட்டம் பதில் சொல்லியே ஆகட்டும் அப்படின்ட்டு இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கனால தகவல் சொல்றாங்க வந்துட்டாங்க. இடியிலே பொது தகவல் நியமனம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமா இணையதளத்தில் இடியுடைய இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா சென்னையில 8 பொது தகவல் அதிகாரி இருக்காங்க, 8 மேல்முறையீட்டு அதிகாரி இருக்காங்க. இவங்ககிட்ட தகவலை கேட்கலாம். கொஞ்சம் தகவல்களை தருவாங்க, கொஞ்சம் தகவல்களை தர மாட்டாங்க. நம்ம மற்றவங்கிட்ட வாங்க முழு தகவல் வாங்க முடியாது. ஊழல் ஒழிப்பு, லஞ்சம் தொடர்பான விஷயங்களுக்கு தகவலை அங்க பெற முடியும். தனியார் மருத்துவமனை பதிவு பண்ணிருக்கானா இல்லையா அரசாங்கத்துல? தனியார் மருத்துவமனை கட்டிடம் தனியார், அங்க டாக்டர் தனியார், எல்லாத்துக்கும் தனியார் தான் சம்பளம் தராங்க. அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கத்துல தனியார் மருத்துவமனையை பதிவு பண்ணிருக்காங்க. ஆர்டிஓ வந்துட்டான், அரசாங்கம் பதிவு பண்ணிட்டான், அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் வந்துட்டான். ஜேடிபி இன்சூரன்ஸ் பண்ண வரல, சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு போய் அதை ஆய்வு செய்வார்ல, நீங்களும் பண்ணலாம். என்னங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அது தனியார் நிறுவனம், அங்க கேட்க முடியாது. எல்ஐசி இந்திய அரசு நிறுவனம், நம்முடைய காசு கூடிய நிறுவனம், ஆட்சியில் கேட்கலாம். ஒரே ஒரு கேள்வி, இந்த காசு யார் அப்பூட்டு காசுன்னு கேளுங்க. நீங்க ஆட்சி போறதுக்கு முன்னாடி அந்த அமைப்பு யார் அப்பூட்டு காசுல இயங்குது, அந்த காசு யார் காசு கேள்வி கேளுங்க. நம்ம காசா நம்ம கேட்கலாம், நம்ம காசு இல்லையா கேட்க முடியாது. யாரு கண்ட்ரோல் வருதுன்னு கேளுங்க. எல்லாம் அவங்க அப்பூட்டு காசு தான், நம்ம காசு இல்லை. ஆனா நம்ம கண்ட்ரோல் வருதான்னு பாருங்க. அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல வந்துச்சுன்னா இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம்? நம்ம அரசாங்கம். நாம தான் ஓட்டு போட்டு முதலமைச்சர் பிரதமர் தேர்வு செஞ்சு இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம வேலைக்கார அரசாங்கம் கண்ட்ரோல் வரதுனால நாம முதலாளிகள் முறையில கேட்கலாம். அவ்வளவுதான் தகவல் சட்டம் முடிஞ்சிச்சு. பயிற்சி வகுப்பு முடிஞ்சது, பயிற்சி வகுப்பு முடிந்தது. ஏதாவது சந்தேகமா 5 மணிக்கு கேட்கலாம். ஏதாவது சந்தேகமா எல்லா சந்தேகத்தையும் எழுதி வச்சுட்டே வாங்க. 5 மணிக்கு கேட்கலாம். அதற்கு இடையில நம்முடைய நேஷனல் லா ஃபவுண்டேஷனுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் சேதுபதி மாரியப்பன் சேலத்தில் வருகின்றார். அவர் பயிற்சி வகுப்பு தொடர்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்கா, ஒரு சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ நம்மளா முன்னிருந்து ஒரு சேவை செய்யணும், ஒரு மக்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான். இப்போ நம்ம எல்லாத்துக்குள்ளாரையுமே ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனைகளோ செயல்பாடுகளோ இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஒருமித்தமா ஒரு ஆலமரமா இங்கே நம்மளால கூட்டி வச்சிருக்கக்கூடிய 10 ரூபாய் இயக்கம், 10 ரூபாய் இயக்கத்தினுடைய செயலர் அண்ணார் நல்வினை விஸ்வராஜ், என்னுடைய மூத்த வழக்கறிஞர் சீனியர் அவர்களுக்கு முதல்ல நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்க நம்ம கூடியிருக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்தவற்றிலும் பார்த்தோம்னாக்கா, ஒரு 10 ரூபாய் இயக்கம் அந்த பேருக்கான ஒரு கூட்டம். அந்த பேருக்கான நான் இப்போ 10 ரூபாய் இயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் ஒரு பொதுவான ஒரு இடங்கள், ஒரு விஓ ஆஃபீஸ்லேருந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ரீச்சான ஒரு அமைப்போட பெயர் தான் வந்து தமிழில். இந்த மாதிரி பல அமைப்புகள் அந்தந்த காலகட்ட